அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் தொடர் நிகழ்வின் 10ஆம் அமர்வு இங்கு சீரோடும் சிறப்பு தொடங்குகிறது. மற்றது தள்ளினோ தள்ளாமை உள்ளத்தில் நினைப்பது எல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். நினைக்கின்ற அளவு உயர்வு கிடைக்காவிட்டாலும் அப்படி உயர்வாக எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது. அன்பர்களே, திருவள்ளுவர் வாழ்த்து குறிப்பாகவும் சிறப்பாகவும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நோக்கமான உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்னும் அந்த இலக்கினை சொல்லி தொடங்கியுள்ளோம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ் மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என நாளும் உணர்த்தி திருக்குறளின் அருமை பெருமைகளை பரவலாக்கும் நோக்கில் நிகழ்வதுதான் இந்த தொடர் நிகழ்வு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையத்தின் 10ஆம் அமர்வு மணப்பாறை திருக்குறள் பயிற்றகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்த சிறப்புரை நிகழ இருக்கின்றது. அந்த உரையை நிகழ்த்துவதற்கு மணப்பாறை திருக்குறள் பயிற்றகத்தை 40 ஆண்டுகளுக்கு முன்னரே நிறுவியுள்ள அதன் நிறுவனர் புலவர் நாவை சிவம் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார்கள். அவர் மட்டுமா, இங்கே 10க்கும் மேற்பட்ட அன்பர்கள் குழுமியுள்ளார்கள். இது தொடக்கம். இது தொடர்ந்து இன்னும் பலவாக விரிவடையும். அந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அன்பர்களே, பாரதி பாலா என்று ஊடகங்களிலெல்லாம் பிரபலமாக இருக்கும் பேராசிரியர் முனைவர் சு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள்தான் இங்கே வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு பணிவன்போடு வேண்டி மகிழ்கிறோம். வாருங்கள் ஐயா. பாலசுப்ரமணியம் ஐயா, நான் அன்மியூட் பண்ணிட்டேனே, வாங்க. பேராசிரியர் பாலசுப்ரமணியம் வாங்க. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஆகிய 2 நிறுவனங்களும் இணைத்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் அமையப்பட்டுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் தொடர் நிகழ்வுகளாக 2 முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். ஒன்று, திருக்குறள் குறித்த ஆய்வுரைகளை வழங்குவதற்கு தலை சிறந்த ஆய்வாளர்களை கொண்டு தொடர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறோம். அது ஒரு புறம் நடந்து வருகிறது. இதே போன்று
நீண்ட நெடிய காலமாக திருக்குறள் அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக திருக்குறள் நெறி பரப்பி வருகின்ற அமைப்புகளை தமிழ் சமூகத்திற்கும் உலக சமூகத்திற்கும் அறிமுகப்படுத்தும் நோக்கில் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இது 10வது இணையமாக அமைகிறது. இந்த 10வது நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்று நம்மளோடு உரையாற்ற வருகை புரிந்திருக்கிறார்கள் பெரும்புலவர் நாவை சிவம் ஐயா அவர்கள். பெரும்புலவர் நாவை சிவம் ஐயா அவர்கள் திருக்குறள் பயிற்றகம் என்ற ஒரு அமைப்பினை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சி மாவட்டத்தில் குறிப்பாக மணப்பாறை பகுதிகளில் ஏற்படுத்தி மிக சிறப்பான சீரிய செயலாக்கமிக்க பணிகளை நடத்தி வருகிறார்கள். அவர் இன்று நம்மளோடு இணைந்து மணப்பாறை திருக்குறள் பயிற்றகம் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற பொருண்மையில் உரையாற்ற இருக்கிறார்கள். புலவர் நாவை சிவம் ஐயா அவர்களை நாம் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று உள்ளன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விற்கு தலைமை உரை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அறிவியல் அறிஞர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்கள் விரைவிலே நம்மளோடு இணைய இருக்கிறார்கள். அல்லது இந்த நிகழ்வை நேரடியாக பயணம் அவர் வேறு ஒரு பயணத்திலே இருக்கிறதால் கண்டுகளித்துக் கொண்டு நம்மை நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் நம்மளோடு இணைவார்கள் இணைகிறார்கள். அவர்களையும் நம்மளோடு பங்கெடுக்கின்ற ஐயா அவர்களையும் நாம் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்களது பதிவாளர் முனைவர் ஈரா செந்தில்குமார் அவர்கள் நம்மளோடு விரைவிலே இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை வெளியூரில் இருந்தாலும் விடாமல் இதே சிந்தனையாக இருந்து மிக சீரிய முறையில் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருப்பவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களை நாம் அனைவருடைய சார்பிலும் உள்ளன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். ஐயா அவர்களுடைய பெரும் முயற்சியால் தான் சீரிய இந்த நிகழ்வு சாத்தியமாகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா அவர்கள் வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கு வெளியிலே இருந்தாலும் சரி, திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தக்கவர்களை கொண்டு அந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்துவதில் அவருடைய அர்ப்பணிப்பு மிக போற்றத்தக்கது. பல்கலைக்கழகத்தின் சார்பில் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வரவேற்பை வழங்குகின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிறைவாக நன்றி உரை வழங்க இருக்கிறார் எங்களது உதவி பேராசிரியர் முனைவர் வையாபுரி அவர்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த திருக்குறள் இருக்கை உருவாவதற்கு மூலவித்தாக இருந்தவர்கள் பலர். அவர்களில் முதன்மையானவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முத்துவேலு ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. சிறந்த கல்வியாளர், சிந்தனையாளர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய மேனாள் பதிவாளர், சட்ட ஆணையத்தினுடைய உறுப்பினர் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஐயா முத்துவேலு அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்விலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் இலக்கிய துறையினுடைய தலைவராக நீண்ட நெடிய காலம் இருந்த அம்மா திலகவதி அம்மா அவர்கள் இதோ நம்மளோடு இணைந்து இருக்கிறார்கள். சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆய்வாளர், சங்க இலக்கியம் உட்பட பல்வேறு இலக்கிய கூறுகளை மிக நுட்பமாக ஆராய்ந்து பல நூல்களை ஆக்கி தந்தவர் திலகவதி அம்மா அவர்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு திறம்பட நடப்பதற்கு ஐயா சேயோன் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயாசாமி ஐயா அவர்களே, கோபாலன் ஐயா அவர்களே, இன்னும் பலரும் நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய சிலம்பம் கதிரேசன் ஐயா அவர்களே, பாண்டிய வடிவேல் அசோசியேட் ப்ரொஃபசர் பாண்டிவேலு அம்மா அவர்களே, எங்களுடைய ஆய்வாளர் பிரமிளா அவர்களே, இன்னும் நம்மளோடு இணையக்கூடிய பலர் இணைந்திருக்கிறார்கள், இன்னும் இணைய இருக்கிறார்கள்.
யூடியூப் வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அளிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நம்மளுடைய திருக்குறள் இருக்கையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள். புலவர் நாகை சிவம் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்து அவர்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர இருக்கின்றார்கள். புலவர் நாகை சிவம் ஐயா அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. சிவராமலிங்கம் என்கின்ற இயற்பெயரை கொண்ட புலவர் நாகை சிவம் அவர்கள் மணப்பாறையில் நீண்ட நெடிய காலம் வசித்து வருகிறார்கள். மணப்பாறை என்றால் நமக்கு பல நினைவுகள் வரலாம். அவற்றோடு சேர்ந்து நாகை சிவம் ஐயா அவர்களையும் நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. ஐயா நாகை சிவம் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர், அந்த உணர்வாளர், பாவாணருடைய பற்றாளர் என்பதில் நாம் பெருமை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஐயா அவர்கள் 38 ஆண்டு காலம் பள்ளி கல்வியில் பல்வேறு நிலைகளில் பங்களிப்பவர். ஆசிரியராக இருந்திருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள், கல்வித்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறார்கள். பல பணிகளை அவர்கள் கல்வித்துறையிலே மாணவர்கள் மத்தியிலே, குறிப்பாக அவர் பணியாற்றக்கூடிய அத்துணை கல்வி நிறுவனங்களிலும் திருக்குறளை பரப்புவதில் முதன்மையான நோக்கமாக கொண்டிருந்தார். வகுப்பறைகளில் மட்டுமல்ல, வகுப்பறைக்கு வெளியே 40 ஆண்டுகள் இடைவிடாது திருக்குறளையும் திருக்குறள் நெறியையும் மக்கள் மத்தியிலே புகுத்தி மணப்பாறை திருக்குறள் பயிற்றகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி திருக்குறளை வாழ்க்கை நெறியாக அவர்கள் பயில்வதற்கு வழிகாட்டியவர் புலவர் நா சிவம் ஐயா அவர்கள் என்பதில் பெருமை பெறுகின்றோம். அவருடைய சிறப்பை, அவருடைய பங்களிப்பை பாராட்டி திருக்குறள் நெறி தோன்றல் என்ற ஒரு சிறிய பட்டத்தை அவர்களுக்கு சமூகம் வழங்கி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இந்த விழாவில், இந்த நிகழ்வில், சிறப்பு வாய்ந்த 10வது நிகழ்வில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தின் சார்பிலும், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பிலும், இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கி உள்ள திருக்குறள் இருக்கையின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று, குறிப்பாக புலவர் நாகை சிவம் ஐயா அவர்களை உள்ளன்போடு வரவேற்று, நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமை என்று கூறி ஐயாவை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். அருமை. அதாவது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் மிக அருமையான விரிவான ஒரு வரவேற்புரையை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது 10வது அமர்வு. இல்லை, எனக்கு என்ன இன்னொரு மகிழ்வு என்றால், இதுவரை நாம் 10 நிகழ்வுகளில் 9 நிகழ்வுகளில் திருவள்ளுவர் கழகம் அல்லது திருக்குறள் வளர்ச்சி மன்றம், திருவள்ளுவர் மன்றம் என்றுதான் வந்தது. இதுதான் முதன்முறை திருக்குறள் பயிற்றகம் என்ற ஒரு அமைப்பு. அது ஒரு பாராட்டத்தகுந்த ஒன்று. ஏனென்றால் 9 அமைப்புகளை நீங்க எடுத்து பார்த்தால், தென்காசி திருவள்ளுவர் கழகத்துல தொடங்குது, ஒரு இடத்துல திருவள்ளுவர் கழகம் இருக்கும், ஒரு இடத்துல திருவள்ளுவர் மன்றம் இருக்கும், அல்லது திருக்குறள் மன்றம் இருக்கும். ஆனால் இது திருவள்ளுவர் பயிற்றகம். நான் அவரோடு தொலைபேசியில் பேசும்போது அவர் கூறினார், நீங்கள் என்ன பணி செய்தீர்கள் என்று கேட்டேன். நான் அரசு பள்ளியில் ஏஇஓ அப்படின்னாரு. முதல் டக்குனு எனக்கு புரியல, அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு. உதவி கல்வி அலுவலர். உதவி கல்லூரியுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? எலிமெண்டரி ஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூல் அவங்களுக்கு இவர் தான் சிஇஓ மாதிரி. சிஇஓன்னா எல்லாருக்கும் தெரியும், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு சிஇஓ இருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தாளாளராக இருக்கேன், ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு. எனக்கு தெரியும் தி வேல்யூ ஆஃப் ஏஇஓ. ஒரு ஏஇஓக்கு கீழே ஒரு 4-5 ஸ்கூல், குறைஞ்சது ஒரு 10 ஸ்கூலாச்சும் இருக்கும். அது போன்ற பள்ளிகள்ல ஏஇஓவா இருந்து, அது ஏஇஓ வர்றதுக்கு முன்னால அவர் தொடக்க பள்ளியில இருந்திருப்பாரு, நடுநிலை பள்ளியில இருந்திருப்பாரு. ஆக குழந்தை பருவம் முதல் இளைஞர் பருவம் வரை உள்ள அனைவருடைய மனநிலையை அறிந்து திருக்குறள் மன்றம் அல்ல என்ற தொடங்கி சொன்னிருக்காரு. அது ஒரு குறிப்பு. இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு என்னவென்றால், இவரை அறிமுகப்படுத்தியவர் பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள். அவர் அறிமுகமாகி நான் பேசின உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் நிகழ்த்திய மாநில அளவிலான திருக்குறள் போட்டியில் நாங்கள் எங்கள் குழந்தைகள் பங்கேற்று உங்களிடம் பரிசு பெற்று இருக்கிறார்கள். அந்த படத்தை எங்கள் இல்லத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, உடனே அந்த படத்தையும் நமக்கு அனுப்பிட்டா நம்ம குழுவிலையும் நம்ம பகிர்ந்துகிட்டோம். இது எப்ப 2002, 2003 அந்த நேரத்துல அது அவரே அவருடைய குறிப்புல சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது எப்படி தெரியுமா? மாநில அளவில் போட்டி திருச்சியில் நடத்தினோம். அந்த போட்டிக்கு அதுக்கு எவ்வளவு ரூபாய் பரிசு தெரியுமா? 7 லட்சம் ரூபாய் அதுக்கு பரிசு. ஒரு குறள், நான் ஏன்னா அதை பத்தி தெரியாது, அதுக்காக மற்றவங்களுக்கு சொல்றேன். 100 குறள் ஒப்பித்தவங்களுக்கு 100 குறள் பேஸ் மார்க்னு சொல்லுவாங்கல்ல, அது போல 100 குறளுக்கு மேல ஒப்பித்தால் எத்தனை குறள் ஒப்பிக்கிறார்களோ அத்தனை ரூபாய் பரிசு. இது ஒரு வக்கீல் எங்க இதுல இருந்தாரு, ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம். நம்ம இன்றைய தலைவர் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் இருக்கிறாங்களே, நீதியரசர் வள்ளிநாயகம், அவர்களுடைய சிஷ்யர், அவரும் ஒரு வக்கீல். அவர் பேரு எழில் மணின்னு பேரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், திருக்குறள் போட்டிக்கு பரிசு கொடுக்கணும், செய்யணும், இப்படி பண்ணுங்க, பேஸ் மார்க் வச்சுட்டு அதுக்கு மேல எவ்வளவு சொல்லுங்க அவ்வளவு ரூபாய் நம்ம கொடுத்துருவோம்னாரு. அது எப்படி சார் நம்ம அனௌன்ஸ் பண்ணா கொடுக்க முடியுமான்னு? கண்டிப்பா கொடுப்போம்னாரு. உங்களுடைய தகவலுக்கு, நான் வானொலியில் இருந்ததனால் உரிய அறிவிப்பை தமிழ்நாடு முழுவதும் செய்து 3000 மாணவர்கள் திருச்சி இந்திரா காந்தி கல்லூரியில பங்கெடுத்தாங்க. இதுல வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக இதை சொல்றேன். இந்த போட்டியில பங்கெடுக்கல, அதுல ஒரு நடுவராகவும் இருந்திருக்கிறார் நாவை சிவம் அவர்கள். அவர் எனக்கு சொன்னார். அது மட்டும் இல்ல, ஆக அங்க நடத்தினோம். அதுக்கு யார் வந்திருந்தாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வருவாங்க, ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அப்போ கர்நாடகால ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு, கர்நாடகால இருந்து அவர் வந்திருந்தாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வராங்க. இதெல்லாம் வச்சு போட்டி நடத்தினோம். நான் சொல்லுங்க, போட்டி நான் பரிசளிப்பு விழா இல்ல. இந்த போட்டி காலையில 10 இருந்து 1 மணி வரை நடந்தது. 30 கிட்டத்தட்ட 100 பேர் வரைய நடுவர்களாகவே இருந்தாங்க. அதை முடித்து பரிசளிப்பு விழா எங்க பண்ணலாம்னா மதுரையில பண்ணலாம்னு பண்ணும். அங்க மதுரை ஆட்சித்தலைவர், மதுரையில உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இவ்வளவுத்தையும் நினைவுபடுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த மணப்பாறை திருக்குறள் பயிற்றகம் என்று சொல்லி, இப்பொழுது நமது இந்த நிகழ்விலே இந்த திருக்குறள் பன்னாட்டு திருக்குறள் இணையம் ஏன் தோன்றியது, அதன் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களை சொல்லுமாறு பணிவன்போடு வேண்டுகிறோம். பாருங்கள் ஐயா, 5 மணி 7 மணி துளிகளுக்குள் சுருக்கமாக சொல்லுங்க. அனைவருக்கும் என் அன்பு நிறை வணக்கம். பன்னாட்டு திருக்குறள் இணையத்தின் 10வது தொடர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் தமிழ்நாடு எங்கும் மட்டுமல்ல, உலகெங்கும் திருக்குறள் அமைப்புகள் இருக்கின்றன. நம்முடைய முனைவர் சேயன் அவர்கள் சொன்னதைப் போல திருக்குறள் மன்றம், திருவள்ளுவர் கழகம் என்று பல்வேறு பெயர்களில் தமிழர்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து தங்களுடைய புகழை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கே தமிழர்கள் தங்கள் திருக்குறள் மேல் இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாகவும் அதன் அறக்கருத்துக்களை அகிலமெல்லாம் பரப்ப வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆங்காங்கே அமைப்புகளை தோற்றுவித்து நடத்தி வருகிறார். ஆனால் அந்த அமைப்புகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை வேண்டும், அந்த அமைப்புகளுக்கிடையே ஒரு பொதுமையான ஒரு நிகழ்வு, அந்த அமைப்புகளை இணைக்கின்ற ஒரு நிறுவனம் வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவருக்கொருவர் தாங்கள் செய்து வருகிற பணிகளை பரிமாறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், பொதுவான பணிகள் எத்தனை ஆயிரம் இருக்கின்றன, செய்கிற ஒரு கழகம் செய்கிற பணியை இன்னொரு கழகம் செய்ய வேண்டுமா என்கிற அந்த கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தலைமை அமைப்பு இருக்க வேண்டும், அதன் கீழ் உலகில் உள்ள திருக்குறள் அமைப்புகள்லாம் வர வேண்டும் என்று அந்த எண்ணத்தை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாண்புமை ஆறுமுகம் ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள். அது குறித்து ஒரு முதல் ஆலோசனை கூட்டத்தையும் நாங்கள் அந்த திருக்குறள் பன்னாட்டு இணையம் குறித்த ஆலோசனை கூட்டத்தையும் தமிழ்நாடு திறந்தநிலை
பல்கலைக்கழகத்தில் நடத்தினோம். அப்பொழுது சென்னையில் திருக்குறள் அமைப்புகளை நடத்தி வருகிற ஒரு 20-25 அமைப்பாளர்கள் அங்கே கூடினார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை அங்கே வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பார்த்தால் தென்காசி திருவள்ளுவர் கழகம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக இருக்கிறது. மறைந்த நம்முடைய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தோற்றுவித்த திருக்குறள் பேரவை, அதுவும் இன்றைக்கு பொன் விழாவை தாண்டி பவள விழாவை எட்டி கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆங்காங்கே இருக்கிற அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த நேரத்தில் இந்த உலகெங்கும் இருக்கிற திருக்குறள் அமைப்புகளை ஒன்றிணைக்கிற பணியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் முன்னெடுத்து செய்வதிலே ஒரு பொருத்தப்பாடும் பெருமையும் இருக்கிறது. அது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு செய்து வந்த ஒரு பணியை இப்பொழுது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் செய்து வருகிறது. 1968 தமிழ்நாடு அரசு நடத்திய 2ஆம் உலக தமிழ்நாட்டின் போது, அந்த உலக தமிழ்நாட்டினுடைய விழாவினுடைய நிறைவின் போது அரசு எஞ்சியிருந்த தொகையை தமிழ்நாட்டில் இருக்கிற 3 பல்கலைக்கழகங்களிலே திருக்குறள் இருக்கையை நிறுவியது. சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம் என்று 3 பல்கலைக்கழகம் திருக்குறள் இருக்கையை நிறுவி அவர்களுக்கு ஒரு தொகையை வழங்கி ஆண்டுதோறும் திருக்குறளிலே ஆய்வு நடத்தி அறிஞர்களுக்கு அமர்ந்து நடக்கிற கருத்தரங்குகளை நடத்தி நூல்களை வெளியிடும் பணியை தொடங்க செய்தார்கள். அந்த திருக்குறள் இருக்கை ஒரு 20 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றன. ஆனால் இன்று அவற்றின் பணியில் தொய்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்கிற ஒரு தன்னார்வ நிறுவனம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 15 லட்சம் ரூபாய் உடைய வைப்பு தொகையில் திருக்குறள் இருக்கையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். எனவே இந்த திருக்குறள் இருக்கை தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து திருக்குறள் அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் அவற்றை கொண்டு வந்து அவற்றின் பணிகளை சீரோடும் சிறப்போடும் செம்மையாக நடத்துவதற்கான வழிமுறைகளை வகுத்து, திருக்குறள் முற்றுவதலா, திருக்குறளை எவ்வாறெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, கல்லூரிக்கு செல்ல முடியாத தமிழ் இளைஞர்களுக்கு, உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்களுடைய உள்ளங்களிலே திருக்குறளை பதிய வைப்பதற்கு என்னென்ன முறைகளை செய்ய வேண்டும்? அதை கவிதை வடிவில் கொடுக்க வேண்டுமா, கட்டுரையில் கொடுக்க வேண்டுமா, ஓவியமாக வரைய வேண்டுமா, இல்லது ஒளி சித்திரமாக வழங்க வேண்டுமா, சிறுகதைகளாக கொடுக்க வேண்டுமா, நாடகமாக கொடுக்க வேண்டுமா, இன்னும் என்னென்ன இலக்கிய வடிவங்களில் எல்லாம் திருக்குறளை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று வழிமுறை வகுப்பதற்கான ஒரு உலக மையமாக, உலக இணையமாக இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இது தோற்றுவிக்கப்பட்டுவதற்கு அரசு செய்வதற்கு இணையான பணியை செய்து கொண்டிருக்கிற திருக்குறள் இருக்கையை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நிறுவி தன்னுடைய பணியை செய்து வருகிற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இதை செய்வதிலே பெருமிதம் கொள்கிறது. இந்த பணியை முன்னெடுப்பதிலே முன் நிற்கிற எங்களுடைய நிறுவன செயலர் டாக்டர் சேயன் அவர்களுக்கும், எங்களோடு ஒத்துழைக்கிற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், பதிவாளர், என்றும் எங்களுக்கு தோளோடு தோள் நின்று எங்களுக்கு நட்போடும் இனிமையோடும் பழகியிருக்கிற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு துறையினுடைய இயக்குனர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு, எனவே இந்த திருக்குறள் பன்னாட்டு இணையம் என்பது இனிவரும் காலங்களில் உலகில் இருக்கிற அத்தனை திருக்குறள் அமைப்புகளையும் ஒன்றிணைத்து திருக்குறளை பரப்புவோம். சொன்னது போன்ற திருக்குறளே தமிழருடைய நெறி, அதை உலகத்தில் பரப்புவதே எங்களுடைய பணி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் அடிக்கடி பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்களை சங்கத்தின் பேராசிரியர் என்று கூறுவோம். எப்படி எங்களுக்கு சிற்றபேசன் ஐயா அவர்கள் சங்க பேராசிரியராக இருந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகிறார்களோ, அதுபோல செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மத்திய நிறுவனத்தினுடைய மேனாள் பதிவாளரும், மாநில கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியரும், தமிழ்நாடு சட்ட ஆணைக்குழுவின் மாநில உறுப்பினருமான பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்கம் ஊக்கம் செல்கின்ற அந்த போக்கு பாராட்டத்தக்கது. அதற்காகத்தான் உங்களை அழைத்தோம். அன்பர்களே, இன்னொரு தகவல்,
இந்த பன்னாட்டு திருவள்ளுவர் இருக்கையின் சார்பாக 2 கொண்டு வந்திருக்கிறோம். அவர் அழகாக வரவேற்புரையில் சொன்னார் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். திருக்குறள் ஆய்வரங்கம் முதல் வியாழக்கிழமையும் 3வது வியாழக்கிழமையும் மாதந்தோறும் நடைபெறுகிறது. 2 நிகழ்வுகள். அது இதுவரை 20 நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கிறோம். பன்னாட்டு திருக்குறள் இணையமும் 2 மாதத்திற்கு 2. எப்படி 2வது வியாழக்கிழமையும் 4வது வியாழக்கிழமையும். அப்ப வியாழக்கிழமை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் திருவள்ளுவர் இருக்கையும் இணைந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி. எல்லா வியாழக்கிழமையும், எந்த வியாழக்கிழமையும் நாங்க விடல. ஒரே ஒரு முறை நம்ம சென்னையில இந்த புயல் வந்த போதுதான் அது தடைப்பட்டது. நான் இப்போ ஹைதராபாத்துக்கு வந்தா கூட அதை நாம் நிறுத்தவில்லை. அது பாட்டுக்கு சிறப்பா நடக்குது, போயிட்டு இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இணையத்தின் சார்பாக இன்னொரு தகவலும் தெரிவிக்கிறோம். அந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக திருவள்ளூர் இருக்கையில பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகமும் அங்கே தொடங்கப்பட்டுள்ளது. அன்பர்கள், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் நூலகத்தை வந்து பாருங்கள். அந்த நூலகத்தில் ஒரு பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 நூல்களை வைப்பதற்குரிய நல்ல இடத்தையும் வழங்கி இருக்கிற பெருமை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பதிவாளர், தமிழியல் பண்பாட்டு புலம் இவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய நல்ல மனம், தூய மனம், அதாவது தொண்டு உள்ளம், அதுதான் இதை வளர்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், அதன் பதிவாளர், பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர், அந்த துறை சார்ந்த பேராசிரியர் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாம் கூறிக்கொள்வோம். ஏனென்றால் திருக்குறள் திருவள்ளுவர் இருக்கை அங்கே செயல்படுவதற்காக திருவள்ளுவர் இருக்கையின் மூலமாக திருக்குறள் ஆய்வரங்கம், பன்னாட்டு திருக்குறள் இணையம், பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகமும் அங்கே தொடங்குகிறது. அது மூலமா அடுத்த ஆண்டு முதல், இந்த ஆண்டே நடத்தணும்னு நினைச்சோம், காலத்தினர் நடத்த முடியல. ஆண்டுதோறும் சிறந்த திருக்குறள் நூல்களுக்கு நல்ல பரிசு தொகையையும் அறிவித்து, அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னமே அறிவித்து, அதை பரிசு நூல்களுக்கும் சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து நல்ல தொகையோடு கூடிய பரிசுகளையும் வழங்க உள்ளோம் என்ற தகவலையும், மகிழ்வான தகவலை சொல்லி, இப்பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் நாவை சிவம் அவர்கள் அழகாக அவருடைய பெயருக்கான காரணத்தையும் நமது வரவேற்புரையில் கவிஞர், அதாவது நான் அடிக்கடி பாலா பாலா என்று சொல்லிதான் பழக்கம், டக்குன்னு பாலா தான் வருதுகிறது. இயக்குனர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சிவராமலிங்கம் என்று நாவை என்று சொன்னார்கள். ஆக அந்த நாவைக்கு உரிய விளக்கமும் நமக்கு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அவரை பார்த்த உடனே எனக்கு வாமு சேதுராமன் ஐயா நினைவுதான் வந்தது. அவரு இதே மாதிரிதான் இருப்பாரு. ஏனென்றால் வாமு சேதுராமன் உலகம் பூரா சுற்றி வந்தவர். இவருடைய மீசை, அவருடைய தோற்றம், அந்த துண்டு போட்டிருக்கிற முறை எல்லாமே நமது பெருங்கவிக்கோ வாமுசே அவர்களை நினைவூட்டுகிறது. அதை விட எனக்கு பெருமகிழ்ச்சி, அவர் உங்கள் அந்த நிகழ்ச்சியில நம்ம பேராசிரியர் மேனாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் அவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த பரிசு கொடுக்கிறார். அந்த பரிசு கொடுக்கிறவர் உயர்நீதிமன்ற நீதிபதி, அது மதுரை நீதிபதி, மதுரை அங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அந்த நிகழ்ச்சியில நமது ஐயா பின்னால பக்கத்துல இருக்குது காப்பா அரவாணன் ஐயா அவர்கள். அவரு மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். ஆக இப்படி அந்த நிகழ்வை நினைவுபடுத்துவதற்கு மீண்டும் அவருக்கு நன்றி கூறி வாதி அம்மா அவர்களை சொல்ல நினைத்தோம். ஆனால் அவர்கள் உங்களை பற்றி அறிமுகத்தை மிக அருமையாக வரவேற்புரையிலேயே சொல்லிவிட்டார். நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள். ஆகையினால் அன்பு சகோதரி அவர்களே, உங்கள் காலத்தின் அருமை கருதி நான் நேரடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினரை பேசுவதற்கு அழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நாவை சிவம் அவர்களே வாருங்கள். திருக்குறள் பயிற்றகத்தை எப்படி 40 ஆண்டுகளுக்கு மேலாக சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விரிவாக விளக்கமாக சொல்லி மகிழுங்களேன். சரியாக 7:30 மணி, உங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் 30 மணியிலிருந்து 35 மணித்துளிகள் பேசுங்கள். அதற்கப்புறம் நம்ம அன்பர்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்குரிய பதில் சொல்லும் போது எதை சொல்ல விடுத்தீர்களோ அதை சொல்லலாம். திடீரென்று எதுவும் நினைவுக்கு வந்தால் அதையும் சொல்லி மகிழலாம். ஆகையினால 30லிருந்து 30 இந்த இன்னைக்கு சரியாக 8:30 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடைய வேண்டும்.
அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அன்பர்கள் எல்லாம் அதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். எப்படி சரியாக 7 மணி நிமிடம் பார்த்து தொடங்குகிறோமோ அதுபோது அது மாதிரி நம் நிகழ்வையும் 8:30 என்றால் 8:30க்கு முடிக்க வேண்டும். 8:25க்கு நன்றி உரை பேராசிரியர் மு. வையாபுரி அவர்கள் 7 மணியிலேருந்தே அதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 8:25க்கு அவருடைய நன்றி உரை நிகழ இருக்கிறது. அதற்குள் நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இந்த அன்மியூட் பண்ற நாவை சிவம் ஐயா அவர்களே, உங்கள் மைக்க அப்படியே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா சரியா இருக்கு, பேச ஆரம்பிக்கலாம். வாருங்கள், உங்கள் பேச்சினை தொடங்குங்கள். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பில் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிர் பூந்தாளினையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க, திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழியல் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடக்கின்ற திருவள்ளுவர் இருக்கையின் 10வது இருக்கையுடைய பெருமைமிக்க பொறுப்பாளர் பெருமக்களே, அதற்கு அடிப்படையாக விளங்கிய பெருமைக்குரிய ஐயா சேயோன் என்கிற முருகனார் அவர்களே, இங்கே வரவேற்பு உரையாற்றிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய ஐயா பாலசுப்பிரமணிய ஐயா அவர்களே, முத்துவேல் ஐயா அவர்களே, என்னை பற்றி மிகையாக எடுத்து சொல்லி என்னுடைய உணர்வுகளை தூண்டி திருக்குறள் பயிற்றகம் எப்படி நடத்துகிறீர்கள் என்கிற செய்தியை சொல்லுகின்ற வகையில என்னை ஆற்றுப்படுத்திருக்கின்ற பெருமக்களே, இந்த நிகழ்வுக்கு என்னை முதலாக இட்டுக்காட்டிய அருமை அம்மையார் திலகவதியார் அவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வலைவழி முகநூல் சான்றோர்களே, அனைத்து பெரியோர்களுக்கும் இனிமையான இந்த வேளையிலே என்னுடைய அன்பார்ந்த திருக்குறள் வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சார்பிலே இந்த திருக்குறள் இருக்கையை மிக அருமையாக தொடர்ந்து 9 முடித்து 10வது இருக்கை வருகின்ற இந்த இனிய பொழுதில் மணப்பாறையிலே 46 ஆண்டுகள் தமிழே குறி குரலே நெறி என்ற முத்தாய்ப்பான 2 கொள்கைகளை வைத்து நான் திருக்குறளை அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற மாறாத வேட்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற எளியவனை என்னை பயன்படுத்தி கொண்டமைக்கு மிகவும் நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, நான் பள்ளியிலே படிக்கின்ற அந்த இளமை பொழுதிலே நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள், குன்றக்குடி அடிகளார் அவர்கள், தேவனைய பாவாணர் அவர்கள், நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் போன்ற பெருமக்கள் சொற்பொழிவை இந்த செவிகள் கேட்டு திருக்குறள் உணர்வு பெற்றேன். அதைவிட பாவாணர் உரையை கேட்டு தனித்தமிழ் உணர்வு பெற்றேன். இவர்கள் காட்டிய அந்த உணர்வு பாவேந்தர் பாடலை படிக்கின்ற பொழுது மேலும் என்னை தூண்டிவிட்டது. பாவலர் பெருஞ்சத்தினால் பாடல்கள் என்னை மேலும் தூண்டிவிட்டது. இந்த நிலையில் நான் கல்வி பயின்ற பின்னாலே ஆசானாக, அதுவும் தொடக்கநிலை ஆசானாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே கீரனூர் பகுதியிலே நான் பணியாற்ற தொடங்கினேன். 1967ஆம் ஆண்டு நான் அங்கே பணியாற்றுகிற பொழுது இடையிடையே நிகழ்வுகளிலே பங்கேற்று உரையாற்றுகிற என்னுடைய சொல்லாற்றலை கண்ட அஞ்சலகத்தில் இருந்த ஒரு பெரியவர் புலவர் தீரா தர்மராசனார் அவர்கள் என் இல்லம் தேடி வந்து, ஐயா நீங்கள் திருக்குறள் வகுப்பு நடத்துங்கள் என்று என்னை தூண்டினார். ஐயா, திருக்குறள் வகுப்பு தொடங்குவதற்கு அளவுக்கு ஆன ஆற்றல் எனக்கு இல்லை, அறிவில்லை என்று சொன்னேன். அப்படி சொல்லாதீர்கள், திருக்குறளை தொட்டால் உங்களை தொடங்க வைக்கும், நீங்கள் தொடுங்கள் என்று ஆற்றுப்படுத்தினார். 1967 கீரனூரில் இருக்கின்ற கிளை நூலகத்திலே வியாழக்கிழமைதான் விடுமுறை விடுவார்கள். எனவே அதுதான் அந்த இடம் வாய்ப்பாக கிடைக்கும். எனவே முதல் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரிலே உள்ள கிளை நூலகத்திலே
வியாழக்கிழமைதான் என் திருக்குறள் வகுப்பை தொடங்கினேன் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த இருக்கையும் வியாழக்கிழமைகளிலே நிகழ்கிறது, பொருத்தமாக அமைக்கிறது. அதிலும் இன்றைக்கு வள்ளலார் பிறந்த தைப்பூச நாளிலே தொடங்குவது மிகவும் அதிலும் சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய இந்த நாளிலே திருக்குறள் பயிற்றகம் என்ற அமைப்பை நான் ஏன் தொடங்கியேன் என்று நான் சிறிது உங்களிடம் சொல்ல பகிர்கிறேன். அன்புள்ள பெரியோர்களே, திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல், இன மீட்சி நூல், ஒழுக்க நூல், நம்முடைய எதிர்காலத்தை இட்டுக்காட்டி ஒரு ஒளிவிளக்கு. அப்படிப்பட்ட ஒளிவிளக்கை ஏன் இளைஞரிடம் கொண்டு சேர்க்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு மாறாத எண்ணம். நான் தொடக்கப்பள்ளி ஆசானாக சேர்ந்த பொழுது சாலை வசதி இல்லாமல், பள்ளி வசதி இல்லாமல், போக்குவரத்து வழி இல்லாமல், எந்த இல்லம் இல்லாத இடத்திலே நான் பணியாற்றினேன். பணியாற்றுகிறது 7 மாணவர்களை கொண்டு அந்த பள்ளியிலே தொடங்குகிற பொழுது நான் படித்த கல்வி இப்படி பாழாகிறது என்று கருதினேன். ஆனால் அந்த 7 மாணவர்களை என்னுடைய சொல்லாற்றால் அந்த பள்ளி அந்த ஊர் முழுவதுமே 70 பிள்ளைகளை சேர்த்து பள்ளியை உண்டாக்கி திருக்குறள் உணர்வை அந்த சிறு பிள்ளையிலே அந்த காலத்திலே 1967 ஊட்டினேன். துன்பம் உறவரினும் செய்க துணிமாற்றி இன்பம் பயக்குவன என்பார் திருவள்ளுவர். இளமையிலே எனக்கு ஏற்பட்ட அந்த திருக்குறள் உணர்வு சிறு பிள்ளையிலே சேர்க்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போதுதான் அங்கே திருக்குறளுக்கு 18 வகுப்புகள் தொடங்கி அறத்துப்பாலை முடித்து அறத்துப்பால் நிறைவு விழா கண்டு குன்றக்குடியடிகளார் போன்ற சான்றோர்கள் எல்லாம் என்னை வாழ்த்தினார்கள். பேராசிரியர் சத்தியசீலன் வந்து வருகை வாழ்த்தினார். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த நிறைவு நிகழ்ச்சிக்கு பின்னாலே நான் பணியிடத்தால் மாற்றப்பட்டு வேறு ஊர் சென்றேன், கொடும்பாளூர் சென்றேன். கொடும்பாளூர் எனக்கு சரியான வாய்ப்பு கிட்டாமையால் மணப்பாறை எனக்கு பணியிடம் அமைக்கப்பெற்றது. மணப்பாறையில 1976 அங்கே குடியமர்ந்தேன். குடியமர்ந்த பின்னாலே அங்கிருந்த அன்பர்களை தொடர்பு கொண்டு எப்படியாவது திருக்குறளை நாம் வகுப்பாக நடத்தக்கூடாது என்று எண்ணி பார்த்த பொழுது 2 ஆண்டுகள் எனக்கு தேவைப்பட்டது. ஒன்றும் சரியான வாய்ப்பு கிட்டாமையினால் என்னுடைய இல்லத்திலேயே புலவர் தீரா தர்மராசா என்று என்னை ஆற்றுப்படை சேர்ந்து பெருந்தகை அழைத்து திருக்குறள் வகுப்பை தொடங்கினேன். தொடங்கிய பொழுது சிறுவர்கள் 4-5 பேர் அமர்ந்திருந்தார்கள், பெரியவர்கள் 2 அமர்ந்திருந்தார்கள். அவ்வளவுதான். இவர்களிடத்திலே திருக்குறள் அருமையை சொல்லி சர்க்கரை பொங்கலையும் கரும்பு துண்டியும் சிறுபிள்ளைக்கு கொடுத்து ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் என்று தொடங்கி வைத்தேன். அதுதான் 1978 ஒவ்வொரு திருவள்ளுவர் நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்தேன். அதோடு பள்ளி ஆசானாக இருந்த பொழுது பள்ளிகளிலே மாலை வேளையில் திருக்குறளை சொல்லிக் கொடுத்தேன். செல்லுகிற பொழுதெல்லாம் திருக்குறள் வணக்கம் என்றே சொல்லுவேன். காணுகிற பொழுதெல்லாம் ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அந்த பழக்கத்தை கொண்டிருந்தேன். அதனாலே என்னை பார்ப்பவரெல்லாம் திருக்குறள் ஐயா என்றே அந்த காலத்தில் அழைக்க தொடங்கி விட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நான் புலவர் தேர்வு படிக்கவில்லை. புலவர் தேர்வு படிப்பதற்கு முன்னாலே திருக்குறள் புலவர் என்று என்னை அழைத்தார்கள். அதற்கு பின்னாலே தான் நான் புலவர் படித்தேன். மணப்பாறை வந்த பின்னாலே திருக்குறள் புலவனாகி 1978 திருக்குறள் பயிற்றகத்தை தொடங்கி தமிழே குறி குறளே நெறி என்கிற 2 முத்தாய்ப்பு கொள்கை, ஒன்று தூய தமிழை வளர்த்தல், இன்னொன்று திருக்குறளை பரப்புதல், இது ஒன்று போதும் என்று கருதி கொண்டு நான் செயற்ற தொடங்கினேன். அப்படி துறையாற்றுகிற பொழுது அங்கே எனக்கு சரியான வாய்ப்பு இல்லத்தில் இல்லாதனாலே மணப்பாறை நகர்மன்ற தலைவர் என்னை அழைத்து என்னுடைய செயலாற்றலை கேள்விப்பட்டு, ஐயா அந்த புலவரை அழைத்து வாருங்கள், மணமல் மன்றம் என்று இடம் இருக்கிறது, அங்கே இருக்கை தரலாம், மின்ஏற்பாடு தருகிறேன், ஏன் அவர் இல்லத்தில் நடத்தி கொண்டிருக்கார் என்று சொல்லுகிற பொழுது கரும்பு தன்னை கூறிய வேண்டும். நான் விரைந்தேன், பறந்தேன், கண்டேன், கழித்தேன். அன்று முதல் தொடங்கி அந்த மணமகள் மன்றத்திலே மகிழ்ச்சி நிறைந்த மன்றமாக ஆக்குவதற்கு திருக்குறள் பணிக்கு எனக்கு துணையாக அமைந்தது. ஆண்டுதோறும் திருக்குறள் திருவள்ளுவர் பிறந்த அந்த 1978 ஆண்டு முதலே நான் திருவள்ளுவர் நாளிலே அந்த நாளில்தான் விழா நடக்க ஒரு குறிக்கோள் கொண்டு அதே நாளிலே பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் மணப்பாறையை சுற்றி இருக்கின்ற 22 பள்ளிகளுக்கு மேற்பட்ட மாணவர்களை அழைத்து வைத்து
போட்டிகள் வைத்தேன். 11 வகையான போட்டிகள். என்ன? மழலையில இருந்து கல்லூரி மாணவர்கள் வரையில் போட்டி. என்ன போட்டி? சிறு குழந்தைகளுக்கு திருக்குறள் ஒப்பித்தல், திருக்குறளை எழுதுதல், திருக்குறளுக்கேற்றவாறு மனப்பாடமாக சொல்லுதல், திருக்குறள் பயிற்சி பேசுதல், திருக்குறள் கட்டுரை எழுதல், திருக்குறளுக்கேற்ற ஓவியம் வரைதல், திருக்குறளுக்கேற்ற பாடல் எழுதல், திருக்குறளுக்கேற்ற நடனமாடுதல், திருக்குறளுக்கேற்ற வினாவுரைகளை கூறுதல் என்று இவ்வாறு வகையான போட்டிகளை அமைத்து பல்வேறு மாணவர்களை ஊக்குவித்தேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அந்த எழுச்சி மாணவர் மன்றத்திலே ஆளுமை பெற்ற, அரசியல் ஆளுமை பெற்ற மணப்பாறை மக்கள் எல்லாம் என்னை உற்று பார்க்க தொடங்கினார்கள். பெரிய பல்கலைக்கழகங்கள் செய்யாத செயலை, ஒரு கல்லூரி செய்யாத பணியை, ஒரு உயர்நிலைப் பள்ளி செய்யாத பணியை ஐயா ஒரு சிறுவர் மாதிரி இருந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்காரு என்று போரெல்லாம் என்னை பாராட்டினார்கள். பாராட்டிய பொழுது அங்கே எனக்கு துணை வந்தவர்கள் அந்த காலத்திலே நகர்மன்ற தலைவராக இருந்த மா கோபாலன் ஐயா, பேராய கட்சியை சேர்ந்த பெருமாள் ஐயா, இலசு வழக்கறிஞராக இருந்த இலசு கண்ணையன் ஐயா, இவர்கள் எல்லாம் என்னுடைய ஆற்றுப்படுத்தினார்கள். அதற்கு பின்னாலேதான் என்னுடைய பணி மெல்ல மெல்ல வளர்ந்து மக்கள் மந்திலே சென்றது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் நாளிலே நான் திருவள்ளுவர் கொண்டாடுகிற பொழுது இளைஞர்கள் சேர்ந்தார்கள். தொடக்கத்திலே எனக்கு யாரும் இல்லை என்றாலும் இளைஞர்கள் மெல்ல மெல்ல சேர்ந்தார்கள். அவர்களுக்கென்றாம் பொறுப்பு கொடுத்து அவர்களையும் ஒரு முறை ஆற்றுப்படுத்தேன். அன்றாடம் ஒரு திருக்குறளை சொல்லுங்கள் என்று சொல்லி திருக்குறளும் தூய தமிழின் மொழி என்று 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தூய தமிழிலே பெயர் சூட்டினேன். திருக்குறள் நறுக்கு அட்டைகள் என்று சிறு சிறு அட்டைகளிலே திருக்குறளை அச்சிட்டு காண்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு குறள் சொல்லுங்கள் என்று சொல்லுவேன். பள்ளி மாணவர்கள் சென்றால் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு குறளை சொன்னால், அதற்கு பொருளை சொன்னால் ₹1 பரிசு தருகிறேன் என்று சொல்வேன். என்னை கண்டவுடைய மாணவர்கள் பறந்து சென்று மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பார்கள். அடுத்த நாள் வருகிற பொழுதெல்லாம் திருக்குறளை மாணவர்கள் போட்டி கொண்டு திருக்குறளை சொல்லுவார்கள். எனவே திருக்குறள் பயிற்றகம் என்ற சொல்லுக்கேற்றார் போல அந்த கல்வி பயில்கிற உள்ளங்களிலே திருக்குறள் செல்லுகிறது என்பதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து என்னையோடு இருந்த அன்பர்கள் எல்லாம் திருக்குறள் கொள்கையும் தூய தமிழ் கொள்கையும் சற்று அவர்களுக்கு மாறுபாடாக இருந்தால் சற்றே ஒவ்வொருவராக விலகினாலும் தாழ்வில்லை, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் பெறுவேன், வரையாமல் நான் திருக்குறளுக்கே தொண்டு செய்வேன் என்று உறுதி கொண்டு எப்போதும் மாறாத கொள்கையோடு தடம் புரளாமல் தடுமாறாமல் மெல்ல மெல்ல அடியெடுத்து திருக்குறளை வீடுதோறும் கொண்டு சேர்த்தேன். ஐயா சுரதா அவர்கள் வந்தார்கள். சுரதா வழி வீட்டுக்கு வீடு திருக்குறள் நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். அவரை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீடும் அவருடைய பெயரிலே முன்னெடுத்து வருகிற திருக்குறளை எழுதி அந்த வீட்டிலே முகப்பிலே ஒட்டி சுரதா வீட்டு வழக்கம் சொல்ல வைத்தேன். வீட்டுக்கு வீடு திருக்குறள், வீடுதோறும் திருவள்ளுவர் படம், இவற்றையெல்லாம் அளித்தேன். சிற்றூர்களிலே கருத்து வழக்கம் என்கிற அமையிலே நம்முடைய சென்னையில் திருக்குறள் மையம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மோகனார் அவர்களை அழைத்துக் கொண்டு சிற்றூர்களுக்கு கருத்து வழக்கம் செய்ய புறப்பட்டேன். அப்பொழுது நடுப்பட்டி என்ற ஊரிலே 450 வீடுகளுக்கு சென்று திருக்குறளையும் திருவள்ளுவர் படத்தையும் கொடுத்து அந்த ஊர் மக்களை திருக்குறள் ஊராக மாற்றுவதற்கு முயற்சி செய்தேன். இப்படி ஒவ்வொரு நாளாக நான் செய்கிற பொழுது மணப்பாறை இருக்கின்ற மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் எல்லோருமே கொஞ்சம் சிறிது நாட்டம் கொண்டு அவரவர்கள் வீடுகளிலும் திருக்குறள் திட்டம் இருக்கிற வகையிலே நான் ஏற்பாடு செய்தேன். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு 46 ஆண்டுகளை கடந்து முடித்து விட்டேன். 46 ஆண்டு முடிக்கின்ற இந்த வேளையில் ஒவ்வொரு திருவள்ளுவர் நாளிலே தான் அந்த விழாவை நடத்துவது குறிக்கோளாக வைத்தேன். பல ஆளுமை பெற்றவர்கள் எல்லாம் என்னை அழையுங்கள், நாளை மாற்றுகள் என்று சொல்வார்கள். நாளை மாற்ற இயலாதையா, இந்த ஆளையை மாற்ற இயலாது. திருக்குறள் பிறந்த திருவள்ளுவர் பிறந்த நாளிலே தான் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்ப்பேன். முடிந்தால் வாருங்கள் என்று அன்போடு அழைப்பேன். நம்முடைய தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அன்போடு வேண்டிக் கொள்வார். நாளை மாற்றினால் நான் வந்து உரை செய்வேன் என்பார். நீங்கள் வரும்போது வாருங்கள், நான் விழாவை நடத்திக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அதை போல அவர்கள் 26வது ஆண்டுதான் வந்து நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து எனக்கு சிறப்பித்தார். இளங்குமரனார் பாவலரு பெருஞ்சித்திரான் 4 முறை மணப்பாறை வந்து அந்த திருக்குறள் நிகழ்ச்சியை கண்டு வியந்தார். அங்கே கவனகம் கனக சுப்புரத்தினம் என்று சொல்ற ஐயா திருக்குறள் ஐயா ராமையா அவர்களை வைத்து திருக்குறள் கவனகத்தை மக்களிடத்திலே கொண்டு காட்டி வியப்பிலே ஆழ்ந்தார்கள். இவ்வளவு திருக்குறள் இவ்வளவு பெருமையா இருக்கிறது. அதுவும் திருக்குறள் ராமையா பேசுகிற பொழுது நகைச்சுவையாக அவர் சொல்லுகிற செய்தியை கேட்டு கேட்டு திருக்குறளை ஆர்வம் விட்டார்கள். சிறு குழந்தைகளிலே
திருமூலநாதன் பிரதீபா என்கிற 2 செல்வங்களை 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செய்து அரங்கேற்றம் செய்கின்ற வகையிலே நான் மனப்பாறையில் ஆற்றுப்படுத்தினேன். அதே போல பல செல்வங்களை நான் திருக்குறளை ஆற்றுப்படுத்தி மனப்பாடம் செய்ய வைத்தேன். அந்த வகையிலே தான் அந்த திருக்குறள் மனப்பாடம் செய்த பிள்ளைகளை எல்லாம் நான் சென்னை, திருச்சி, கரூர், குழித்தலை, தென்காசி, மதுரை என்ற ஊர்களுக்கெல்லாம் அழைத்து செல்வேன். அப்படி அழைத்து செல்கின்ற பொழுதுதான் ஐயா சேகரன் அவர்கள் நடத்திய மாநில அளவிலான திருக்குறள் போட்டியிலே நான் நடுவராக இருந்து கொண்டு எங்க ஊரில் இருந்து 20 மாணவர்கள் அழைத்து சென்றேன். 20 மாணவர்களே 300 குறள் தெரிந்தவர்கள், 400 குறள் தெரிந்தவர்கள், 500 குறள் தெரிந்தவர்கள் என்று வந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஐயா மனமுவந்து பெருந்தன்மையோடு திருக்குறளை கொடுத்து அந்த இளம்பிள்ளைகளை தட்டி கொடுத்து ஊக்குவித்த நிகழ்ச்சி இருக்கிறதே என்னால் மறக்க முடியாது. அதனாலேயே என் இல்லத்திலே சேயோன் ஐயா அவருடைய படம் என் வீட்டிலே தொங்குகிறது. ஐயா படத்தை கேட்ட பொழுது நான் எடுத்து உடனடியாக எடுத்து வைத்தேன். அப்படி பல்வேறு காலகட்டத்திலே 46 ஆண்டுகளை நான் நகர்த்தேன் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கியாபே விஸ்வநாதம் சொல்லுவார், சிறு சிறு குரலிலே சொல்லுங்கள், சிறு சிறு சொற்களிலே சொல்லுங்கள், மாணவர்களுக்கு சேரும் கடுமையான குரலை சொல்லாதுங்கள், 7 சீரும் தேவையில்லை, 3 சேரை போதும், எண்ணி துணிய கருமம் நன்றி மறப்பது நன்றன்று இன்பம் என்றெல்லாம் இப்படி முச்சீரிலே வருகின்ற சொற்களை சொன்னால் மக்களிடத்திலே எழுச்சி வரும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நான் ஆண்டுதோறும் நடத்துகிற திருவள்ளுவர் விழாக்கள் மட்டுமன்றி கலந்துரையாடல் வாழ்வியல் சிந்தனை கூட்டங்களாக நடத்துகிற பொழுது பள்ளி மாணவர்களை மற்ற தோழர்களையும் அழைத்து சிறு சிறு சொற்களிலே சொல்லுங்கள், அந்த குறளை படித்து அதற்கு நடந்தாரே போதும் என்று நான் சொல்லுவேன். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பேர் என்று திருவள்ளுவர் 666வது குறளை சொல்லுவார். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிக பிடித்தமான குறள் இதுதான். இஸ்லாமியர்கள் எப்பொழுதுமே தான் எழுதுகின்ற எழுத்துகளிலே 786 என்று எழுதிவிட்டுத்தான் மற்ற பணியை தொடங்குவார்கள். ஆனால் இஸ்லாம் இனத்தை சேர்ந்த நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 666 என்ற எண்ணை எழுதிவிட்டுத்தான் தொடங்குவார் என்றால் திருக்குறள் மேல் எந்த அளவு ஈடுபாடு இருந்திருக்கிறது, நம்பிக்கை இருந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை முயற்சியும் தான் அவரே தென்னாட்டிலே பிறந்தவர் வடநாடு சென்று வடநாடு முழுவதும் தென்னாட்டுக்கு அவருடைய இறுதி ஊருக்கு வந்து கலந்து கொள்வதற்கு அளவுக்கு பெருமையை உயர்த்தது அந்த குறள். எனவே திருக்குறள் இருக்கிறதே அது ஆழமாக அழுத்தமாக அமைந்து விட்டால் வாழ்விலே உயர்த்தும், வாழ்வை எல்லா புகழையும் உருவாக்கி தரும். அந்த வகையிலே நான் திருக்குறளிலே பல்வேறு நிகழ்வை நிகழ்த்தினாலும் அந்த இளைஞர்களுடைய வேறுபட்டு போற இடத்திலே என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை, என் துணைவியாரை, என் மக்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அந்த பணிகளை செய்து களப்பணி ஆற்றுவதற்கு அன்பர்கள் குறைவு வரமாட்டார்கள். மேடையிலே மின்னுவதற்கு வருவார்கள், ஒளிப்படம் எடுக்க வருவார்கள், தன்னுடைய பெயர் பெரிதாக இருக்க என்று பார்ப்பார்கள். ஆனால் களப்பணி ஆற்றி கீழே இறங்கி செயல்பாற்றுவதற்கு முடியாது. நன்றாற்றுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை என்பது போல அந்த குரல் தெரியாதவர்களுக்கு செய்வார்கள். பணி என்றால் ஒதுங்கி விடுவார்கள், படம் என்றால் முன்னாலே வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வைத்துக் கொண்டுதான் இதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதே துணிந்து செய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான நிகழ்ச்சிகளை உருவாக்கி மாணவர் நெஞ்சிலே எழுச்சி ஏற்படைய மக்கள் நெஞ்சிலே ஆண்டுதோறும் விழாக்களிலே இன்னிசை கலை நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பேன் கொஞ்ச நேரம். பிறகு அடுத்த ஆண்டு நாட்டுப்புற பாடலை இசைத்து காட்டுவேன், நற்றமிழ் இசை நடனங்களை நடத்தி காட்டுவேன், ஓங்கு தமிழிலே உரையாற்ற வைப்பேன், மரபு பாடலே பயிற்சி தருவேன். வருகிற தலைமையெல்லாம் புதுப்பாடல் என்று சொல்லிக் கொண்டு படமொழியை கலந்து ஏதோ உளறிக்கொண்டு ஓவிகளை அடிக்குவார்கள். அதெல்லாம் என்று பாவான காட்சிகள் தூயதமிழ் வழியே நல்ல மரபு பாடலை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மரபு பாடலை பயிற்சி பெற்ற இளைஞர்கள் இங்கே வளர்ந்திருக்கிறார்கள். மகளிர் பட்டிமன்றம் ஆடவருக்கு மட்டுமா பேச்சு, மகளிருக்கு தேவை என்று சொல்லி மகளிருக்கு என்ற ஒரு கருத்தரங்கம், மகளிருக்கு என்ற பட்டிமன்றம் கொடுத்து மகளிரை உருவாக்கினேன். அதை மட்டுமல்ல, வளர்கிற தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வளர்கிற தலைமுறையை 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இருந்து கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் அமைத்து அந்த இளைஞர் எழுச்சி அரங்கம் என்று சொல்லி அவர்களை பேச வைத்து அவர்களையும் தூண்டினேன். அறிஞருடைய மிகப்பெரிய அறிஞருடைய சிறப்புரை ஆற்ற வைத்தேன். திருக்குறள் கவனகத்தை ஏற்படுத்தேன். ஒரு குறள் சிந்தனை அரங்கத்தை செய்து வைத்தேன். அதோடு மற்ற
திருக்குறளோடு மருத்துவம் எப்படி சொல்லுகிறது என்கிற மருத்துவ குறிப்பை சொல்லுகிற ஒரு நிகழ்வு நடத்தினேன். யோகா பயிற்சி என்கிற யோகா பயிற்சியை நம்முடைய உடலுறுப்பு வைத்தியத்துக்காக திருக்குறள் எப்படி காட்டுகிறது என்பதை அதையும் செய்து காட்டினேன். நூல்கள், திருக்குறள் நூல்கள் கண்காட்சி, திருக்குறளை பற்றி வந்திருக்க நூல்கள், திருக்குறளுக்கு ஏற்பட்ட உரைகளை எல்லாம் வைத்து ஒரு நாள் ஒரு கண்காட்சியாக வைத்து அறிஞர்களை காட்டினேன். செந்தமிழுக்கு உடைத்த அந்த சீர்சார்ந்த அறிஞர்கள் படமெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு கண்காட்சி நடத்தினேன். அது மட்டுமல்ல, சான்றோர்களுக்கு தொண்டிலே தொடங்குகின்ற தூயவர்களுக்கு ஆண்டுதோறும் 70 என்னால் அந்த முறையிலே ஒரு பட்டம் சூட்டி ஒரு ஆடையை போர்த்தி வாழ்க என்று வாழ்த்தி அனுப்புவேன். அதை போல 200க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் என்னிடத்திலே அந்த பாராட்டு பட்டயம் சென்றிருக்கார்கள். அந்த வகையிலே நம்முடைய அருமைக்குரிய அம்மா திலகவதியார் இந்த ஆண்டு இலக்கிய சூழல் என்கிற விருதை பெற்று மகிழ்ந்திருக்கிறார். எனவே இப்படி எல்லோரையும் இணைத்துக் கொண்டு சிறுவர்களிலிருந்து பெரியவர் வரை எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை வல்லவராக இருக்கிறாரா என்று கருதி அவரை அழைத்து சிறப்பித்தேன். திருச்சியிலே ஒரு தானியங்கி, அதாவது ஆட்டோ என்று சொல்கிறோமே, அந்த ஆட்டோ ஓட்டுகிற ஒரு ஓட்டுநர் ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த தானியங்கிலே குறளோவியம் என்ற ஒரு சொல்லை மட்டும்தான் எழுதியிருந்தார். அந்த குறளோவியம் என்ற சொல்லை பார்த்த எங்கள் திருக்குறள் பயிற்றகத்துக்கு பன்னெடுங்காலமா வந்து துணைத் தலைவராக இருக்கின்ற பெருமைக்குரிய ஐயா சந்திரசேகர் அவர் பார்த்துவிட்டு, ஐயா இது ஒரு குறளை எழுதுங்கள் என்று சொன்னார். குறளை என்று சொல்லி குறளை எழுதுவது மட்டுமல்ல, தமிழே குறி குறளை எழுதுகின்ற என்னுடைய முத்திரை கொள்ளையும் நான் எடுத்துவிட்டு அன்றால் ஒரு குறளை எழுதி வருகளே போகிறவர்கள் கண்களில் எல்லாம் திருக்குறள் பட வைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த பெருமையை உள்ள அவரை அழைத்து இந்த ஆண்டு அவருக்கு நான் பாராட்டு தெரிவித்தேன். இப்படி ஒவ்வொரு வகையிலே எப்படி திருக்குறளை கொண்டு சேர்த்தார்களோ மக்களிடத்திலே அவரையெல்லாம் தேடி தேடி பார்த்து என்னால் முடிந்த அளவு ஒல்லும் வகையான் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா, பெரிய பூரித்த விழா நடத்த முடியவில்லை. எளிய முறையிலே எப்படியாவது உள்ளத்தில் திருக்குறள் சேராதா, அடுத்த தலைமுறை விழிக்காதா, அடுத்த தலைமை செழிக்காதா என்ற ஏக்க பெருமிச்சோடுதான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அகவை 79 ஆகிறது. இளமையிலே நான் பெற்ற அந்த பயிற்சி இன்றைக்கும் குன்றவில்லை, குறையவில்லை. நன்றாக ஓடிக்கொண்டு எதிர்காலத்திலும் சிறப்பாக ஆற்றுவேன் என்பதை உங்களிடத்தில் பெருமையோடு சொல்கிறேன். அதாவது நான் என்ன நடத்துகிறேன், திருக்குறள் வகுப்புகள் 24 நடத்திருக்கிறேன். வாழ்வியல் சிந்தனைக்காடர்கள் 15 நடத்திருக்கிறேன். சொற்பயிற்சி, மரபு பயிற்சி என்று 4 வகுப்பு நடத்திருக்கிறேன். திருவள்ளுவர் விழாக்களாக 46 நடத்திருக்கிறேன். முழுநளவு திருக்குறள் விழாக்கள் என்று சித்திரை திங்களிலோ அல்லது புரட்டாசி திங்களிலோ வருகிற அந்த முழுநளவு நாளிலே திருக்குறள் கருத்து வழக்கம் செய்து உள்ளூர் நண்பர்களை கூட்டி வைத்து அவர்களை உயர்த்துவேன். அவர்கள் மூலமாக ஏன் முழுநளவு என்று சொன்னால், நம்முடைய தமிழர்கள் பெரும்பாலும் கார்வா என்று சொல்லக்கூடிய அமாவாசை நாளிலே தான் நாட்டுப்புறங்களிலே கூடி பஞ்சாயத்து என்று அந்த கருத்துப்படலாம் செய்வார்கள். நாம் ஏன் திருக்குறளே ஒரு முழுநளவு, இந்த முழுநளவு நாளிலேயே கருத்து வழக்கம் போடக்கூடாது என்று நம்முடைய குறளியம் வேள ராசமாணிக்கிறார் அவர்களும் இளங்குமரனார் பேரறிஞர் இளங்குமரனார் அவர்கள் ஒன்று சேர்ந்த முடிவு கேட்டார் போல இதுவரை 33 முழுநளவு கூட்டங்களை ஆண்டுதோறும் நடத்தி முடித்திருக்கிறேன். இதனாலே பலர் எழுச்சி பெற்றிருக்கார்கள். ஆகவே முழுநளவு வாழிலை போட்டது மட்டுமல்ல, பாவாணர் விழாக்களும் எனக்கு வழிகாட்டி எனக்கு பெயர் ஐயா சொன்னதை போல என்னுடைய இயற்பெயர் சிவராமலிங்கம் என்பது. இந்த சிவராமலிங்கம் என்பதிலே சிவம் மட்டும்தான் தமிழ், ராமம் லிங்கம் என்பது வடசொல். எனக்கு ராமம் லிங்கம் வடசொல்லாக இருக்கிறது. என் தந்தையார் வள்ளலார் ஈடுபாடு அளவிறந்த ஈடுபாடுடையவர். அவராலே வைக்கப்பட்ட பெயரை மாற்றுவதா எண்ணி இருந்தேன். ஆனால் வள்ளலார் காட்டிய அருள் பெரும் சொல் சிவம் என்பது. சிவம் என்றாலே தமிழ் என்று பொருள், சிவம் என்றாலே அன்பு என்று பொருள், சிவம் என்றாலே இனிமை என்று பொருள், சிவம் என்றாலே நேர்மை என்று பொருள். எனவே அப்படி இவ்வளவு சிறப்புக்குரிய சிவத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கொள்வி என்னுடைய ஊர் நாட்டார் மங்கலம், என் தந்தையார் பெயர் வைத்தியலிங்கம், இவற்றை இணைத்து நாவை சிவா என்று எழுதி பாவாணர் ஐயாவிடம் திருச்சியிலே 1960 காட்டேன். அந்த பாவாணர்கள் பார்த்து சிவா என்கிற சொல் பெயர் சொல்லிலே ஈட்டிலே ஆகார விகுதி ஆகா என்றார். பெயர் சொல்லிலே ஆகார விகுதி ஈட்டிலே ஆகார விகுதி ஆகா, சிவம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நாவை சிவம் என்று எழுதி எனக்கு வாழ்த்தினார். அந்த வாழ்த்துதல் அவர்தான் முதல் எனக்கு புகழ் வெளிச்சம் தந்தார். அந்த புகழ் வெளிச்சம் தந்த அடிப்படையிலே
தமிழ் பணியும் ஓங்கியிருக்கிறது, திருக்குறள் பணியும் ஓங்கியிருக்கிறது. நல்ல நாவலனாக, நல்ல பாவலனாக நாடெங்கும் சென்று தமிழகம் மட்டுமல்ல, அயலகம் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கும், அந்தமான், கல்கத்தா, கேரளா, திருவனந்தபுரம், மைசூர் போன்ற இடங்களுக்கும் சென்று திருக்குறளை கருத்து விளக்கம் செய்திருக்கிறேன். இந்த பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்த பாராட்டும் பெற்றிருக்கிறேன். தமிழ் கடத்திலே பிறந்த பாராட்டு வரியை பெற்றிருக்கிறேன். 108 விருதுகளை இதுவரை பெற்றிருக்கிறேன். தமிழக அரசு முதலாக திருக்குறள் நெறித்தோன்றல் என்று 1985 கொடுத்தது. இந்த ஆண்டு எனக்கு தமிழ் செம்மல் என்றும் தூய தமிழ் பற்றாள் என்ற விருதும் வழங்கியிருக்கிறது. ஆக இந்த விருதெல்லாம் நான் வேண்டி எதுவும் செய்யவில்லை. என்னுடைய பணிகளுக்கு கிடைத்தால் கருது மட்டுமல்ல, என் பணி இன்னும் ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு தருகிற ஊக்கமாக கருத்தில் கொள்கிறேன். எனவே எல்லோருக்கும் நான் சொல்லுகிற செய்தி என்றால், வாயாலே திருக்குறளை சொல்லுவதே பயனில்லை. 4 அரங்குகளிலே உட்கார்ந்து திருக்குறளை ஆய்வதில் பயனில்லை. களத்தில் இறங்க வேண்டும். ஒவ்வொரு ஊராக சென்று திருக்குறளை கேளாதவர் காதுகளிலே சேர்க்க வேண்டும். அவர்கள் கண்களிலே திருக்குறள் பட வைக்க வேண்டும். அவர் கைகளிலே திருக்குறளை கொடுக்க வேண்டும். அவர் உண்ணுகிற பொழுதும், உடுத்துகிற பொழுதும், எண்ணுகிற பொழுதும், எழுகின்ற பொழுதிலும் திருக்குறள் சிந்தனையும் தூய சிந்தனையும் வரும் வளருமானால் எதிர்காலம் ஒளிமயமான திருக்குறளாக அமையும் என்று சொல்லி திருக்குறள் நறுக்கட்டைகளை நான் வழங்குவேன். இன்னும் கூட வைத்திருக்கிறேன் நறுக்கட்டைகள், கண்டவரைக்கெல்லாம் கொடுப்பேன். அப்படி தெருவெல்லாம் தமிழ் வழங்கி முச்சந்தைகளிலே முப்பால் முழங்குவேன். திருவள்ளுவர் நாளிலே அன்பர்களை அழைத்துக் கொண்டு, திருவள்ளுவர் படத்தை அழைத்துக் கொண்டு வந்து முச்சந்தைகளில் நின்று ஒவ்வொருவரையும் ஒரு திருக்குறளை சொல்ல வைப்பேன். அது மட்டுமல்ல, மேடையில் ஏறினால் என் மேடையில் ஒரு திருக்குறள் சொல்லாமல் மேடை ஏற முடியாது. அந்த திருக்குறள் சொல்லிவிட்டுத்தான் மேடை ஏறுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறு பழக்கத்தை எல்லாம் செய்திருக்கிறேன். இதை எல்லோரும் இதை பின்பற்றினால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உலகத்தமிழ் கழகம் பல்கலைக்கழகத்துக்கு திருக்குறள் பணிக்காகவே முனைவர் பட்டம், அந்த மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கி இருக்கிறது. நான் இதையேன் சொல்கிறேன் என்றால், இதை போல மற்றவர்களும் செய்ய வேண்டும். திருக்குறள் பணி செய்ததால் சிறப்பு வரும் என்பதை எடுத்துக்காட்டுதான் சொல்கிறேன். நம்முடைய திருச்சியிலே பண்ணப்பட்டி என்ற ஊரிலே சமத்துவபுரம் என்கிற இடத்திலே நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் அவர் சமத்துவபுரம் 100 வீடுகளை கட்டினார்கள். 100 வீடு கட்டுகின்ற பொழுது மாவட்ட ஆட்சியரிடம் சென்று 100 வீடுகளுக்கு நான் கபிலர் பாடிய குறிஞ்சி பூக்களை வீட்டு பெயராக வைத்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திருக்குறளை பதிவித்தேன். மாவட்ட ஆட்சியுடைய இசைவோடு மாவட்ட ஆட்சியரை மகிழ்ந்தார். இதை யாரு செய்வது என்றார். ஐயா, ஆட்சித்தலைவர் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். எங்களால் சரியாக செய்ய இயலாது, இதற்கு சரியான நீங்க தான் என்று சொல்ல, நானே இறங்கி ஒவ்வொரு வீட்டிலும் நின்று முகப்பிலே திருவள்ளுவர் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திருக்குறளை பொறித்தேன். அது ஒரு பெரிய வரலாறு. இப்படி என்னால் இயன்றாங்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த செயலெல்லாம் செய்தேன். நான் பணியாற்றுகிற பள்ளிகளிலே திருக்குறள் சுவர்களில் இருக்கும், அவர் கைகளிலே திருக்குறள் அட்டைகள் இருக்கும். காலை வழிபாட்டிலே வழிபாடு முடிந்த பின்னால் ஒரு திருக்குறளும் குறளும் பொருளும் சொல்ல வைப்பேன். நான் உதவி கல்வி அலுவலராக இருந்த பொழுது பள்ளி மாணவர்கள் தூய தமிழில் உரையாற்ற வேண்டும், ஆங்கில முன்னெழுத்தை தமிழிலே அமைக்க வேண்டும், தமிழிலே கையெழுத்திட வேண்டும் என்கிற பணியெல்லாம் இந்த திருக்குறள் பணியோடு இணைத்துக் கொண்டே செய்வேன். தமிழையும் குறளையும் இணைத்து என்னுடைய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த வகையிலே சென்று கொண்டிருக்கிறேன். எனவே ஒவ்வொரு நிலையிலும் செய்கின்ற பொழுது பல்வேறு வகையான நிலை எனக்கு பட்டறி வந்தாலும் திருவள்ளுவர் ஆண்டை கட்டாயம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு அரசு அந்த பதிவேடுகளை வருகிறது, ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார் என்றால் இல்லை. அவரு ஆங்கில நடைமுறை ஆண்டைத்தான் பின்பற்றுவார்கள். திருவள்ளுவர் ஆண்டையும் தமிழ் திங்களையும் தமிழ் நாட்டையும் பின்பற்றுங்கள் என்று வேண்டி விரும்புகிறேன். இன்றைக்கு விடாப்பிடியாக செய்து கொண்டிருக்கிறேன். இதற்காக மாத நாட்காட்டி திருவள்ளுவர் நாட்காட்டியாக என்று அமைத்து தமிழ் எண்களை அறிமுகப்படுத்தி நாட்காட்டி அமைத்தேன். பல்வேறு வகையில தனிப்பாடமாக திருக்குறளை தனிப்பாடமாக வையுங்கள் என்று அரசுக்கு வேண்டுகிறேன். திருக்குறளை நாட்டு நூலாக்களை என்று 30 ஆண்டுகளாக தீர்மானம் போட்டு வழுத்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முத்தரையிலே கோவில் போடுவதை விட திருவள்ளுவர் படத்தை அமைச்செய்யுங்கள் என்று அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், திருவள்ளுவருக்கு இணையாக ஒருவர் யாரும் பிறப்பாரா? திருக்குறளுக்கு இணையாக ஒரு நூல் பிறக்குமா என்றால் இல்லை. அந்த அளவுக்கு அழுத்த திருத்தமாக நாடு, மொழி, இனம், காலம் கடந்த
கருவூலமாக, பெட்டகமாக, மருந்து பெட்டகமாக அமைந்திருக்கிற திருக்குறளை வாழ்நாள் முழுதும் எல்லோரும் கடைபிடிக்க என்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை செய்வதற்காகத்தான் என்னால் முடிந்தவரை சிறு சிறு பணிகளை செய்து மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களையும் அன்பு பாராட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே 4-5 நூல்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். வெல்லும் திருவள்ளுவம் என்ற ஒரு நூல் ஆய்வு வெளியிட்டிருக்கிறேன். திருவள்ளுவம் போற்றி என்று 133 போற்றி அதிகாரத்தை ஒன்றாக்கி திருவள்ளுவம் போற்றியில் அமைத்திருக்கிறேன். ஆத்திச்சூடி என்பதல்ல, செந்தமிழ் சூடி என்று செந்தமிழ் சூடியை சொல்லி வைத்திருக்கிறேன். செந்தமிழ் உணர்வு பொருட்கள் என்று மரபு பாடல் எழுதியிருக்கிறேன். வெண்பாக்கச்சல் என்று அந்த வெண்பாவில் எழுதியிருக்கிறேன். இன்னும் பல வகையான எழுதி அப்படியே தாள்கள் அடங்கி கிடக்கிறது, அச்சுத்தர அறிய முடியாமல் கிடக்கிறது. இதையெல்லாம் எப்படியாவது திருக்குறள் பரப்புவதற்கு துணையாக இருக்கும் என்று கருதிதான் இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அன்றோடு வானொலியில் மட்டும் பல கருத்தரங்கள், பல உரைகள் இருக்கிறேன். திருக்குறளை முன்வைத்து அன்றாடம் முகநூலை நீங்கள் பார்ப்பவர்கள் தெரிந்திருக்கலாம். அன்றாடம் நாளும் ஒரு குரல் என்று சொல்லி என்னுடைய குரலும் பொருளும் இசையோடு வரும், அதை பார்க்கலாம். இதையெல்லாம் திருக்குறள் உணர்வை தூண்டுகின்ற வழிமுறையாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட இந்த திருக்குறள் பணிகின்ற எளியவனை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமைப்படுத்த வேண்டும் என்று காணொலி வாயிலாக அழைத்து என்னை மிகையாக பாராட்டி மேலும் சிறப்பாக செய்யுங்கள் என்று தூண்டி விட்டீர்களே, உங்களை நெஞ்சம் குளிர வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நீடூடி வாழ்க வாழ்க, உங்கள் இல்லம் வாழ்க, சுற்றம் வாழ்க, நட்பு வாழ்க, நாளோறும் நீ நலமான வாழ்விலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்று முழங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. இதுவும் வினாக்களை கேட்டால் நான் விடை சொல்ல அநியமாக இருக்கிறேன். அருமை 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 ஐயா, கொட்டி தீர்த்தீர்கள். அதாவது மழைதான் இல்ல, ஆனா அங்க சொல் மழை தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை ஒரு இடைவெளி இல்லாமல் மழை கூட அப்பப்ப நின்னு பெய்யும் இல்ல. அப்படியே திருக்குறள் மழையை சரியாக அரை மணி நேரம் 7:30க்கு தொடங்கினார். நம்ம வேண்டுகோளுக்கு இணங்கி சரியாக 8 மணியில முடிச்சிருக்கிறாரு. ஐயா, நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சரியா, நீங்கள் எப்படி இந்த திருக்குறள் பாடல் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நான் எழுதிய பாடல் மட்டும் ஒரு பாடல் அன்பு கூர்ந்து கேளுங்கள். பாடுங்க பாடுங்க பாடுங்க, நிச்சயமா பாருங்க. குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறையாத வாழ்வுக்கும் இதுதானே எல்லை. குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறையாத வாழ்வுக்கும் இதுதானே எல்லை. இருளுக்கு ஒளிகாட்டும் விளக்கினை போலே இனம்பேனும் வாழ்வியல் சொல்லுவதாலே. குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, திறமான 133 தேனான அதிகாரம் தமிழுக்கே சான்று. அறமாக பொருளீட்டி இன்பத்தை கொள்ள அருமையா ஈரடியில் முப்பாலை சொல்லும். குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறையாத வாழ்வுக்கும் இதுதானே எல்லை. உலகெல்லாம் போற்றிடும் உழப்பாங்கை நாட்டி ஒரு நாளும் மறவாத சிந்தனையை கூட்டி மலைவாழை போலவே சுவை கருத்தை அள்ளும் மாத்தமிழ் புலவோர்கள் உரை கண்டு துள்ளும். குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறையாத வாழ்வுக்கும் இதுதானே எல்லை. இலக்கிய இலக்கணம் ஏராளம் உண்டு என்றாலும் தமிழுக்கு குறள்தான் கற்கண்டு. இலக்கிய இலக்கணம் ஏராளம் உண்டு என்றாலும் தமிழுக்கு குறள்தான் கற்கண்டு. தொடக்கமாய் நம் வழிதான் குறளாக கொள்வோம், துடிப்பாக குறளோதி துன்பத்தை வெல்வோம். குறளுக்கு நிகரான ஐயா, குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறையாத வாழ்வுக்கும் இதுதானே எல்லை. நன்றி ஐயா. அருமை அருமை ஐயா. உங்க இந்த பாடலை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க இப்ப 38வது ஆண்டு திருவள்ளுவர் மலர் வெளியிட போறோம். அநேகமாக மலர் வெளியீட்டு விழா மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன்ல 17ஆம் தேதி பிப்ரவரி அன்று நீங்கள் வர வேண்டி இருக்கும். சரியா? நீங்கள் வர வேண்டும். அந்த நிகழ்வுக்கு காலை 10 மணி முதல் காலை 9:30 முதல் ஒரு 12:30 வரை 3 மணி நேரம் அங்கே நிகழ்வு நடக்கும். அதுல 38வது ஆண்டு விழா மலர் வெளியிடப்படும். அந்த மலரில் நீங்கள் நிறைவாக பாடி அந்த பாடல் இடம்பெற வேண்டும்.
ஆகையினால சரிங்க. இந்த பாடலை நாளைக்கே எனக்கு அதை அனுப்பிடுங்க. சரியா? ரொம்ப நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அருமையான அன்பரையா. உரை. அதாவது உங்களுடைய களப்பணிய இப்ப பாருங்க, நாம் செய்தால் தயாரிக்க வேண்டாம், செய்ததை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் செய்திருக்கிறார், அதனால எந்த ஸ்கிரிப்டும் இல்ல, எப்படி கொட்டினார் பாத்தீங்களா? அதுதான் அவருடைய ஆற்றல். நான் கண்டு வியக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதாவது நன்றி. இந்த இந்த உரையை நான் கேட்ட உடனே தென்காசி கனக சபாபதி வழக்கறிஞர் எப்படி பேசினாரு ஐயாசாமி அவர்களுக்கு நினைவிருக்கும். சரிங்க. அவர் பேசியது ஒரு முறை, ஆனால் இவர் பேசிய பேச்சு என்ன அற்புதம்! அடாடாடா, அது உண்மையிலேயே கண்டு வியக்கிறோம். ஐயா, உங்களுக்கு உங்களுடைய களப்பணிக்கு எங்களுடைய தலையால் வணங்கி நன்றி. மகிழ்கிறோம். அதுவும் காங்கங்கிறத நினைத்து பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. உங்கள் பணி தொடரட்டும், அதற்கு உங்கள் பணிக்கு நாங்களும் துணை நிற்போம் என்று சொல்லி, இப்ப திலகவதி அம்மா தான் இவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப திலகவதி அம்மா அவர்களை இவர் அந்த அவர்களுடைய கருத்தை சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் சந்திரசேகர் ஐயா பேசணும். சரியா? அதனால அவருடைய துணைத் தலைவர் சந்திரசேகர், அவரும் மணப்பாறைக்காரன் நினைக்கிறேன். இப்ப திலகவதிக்கு முன்னால சந்திரசேகரை பேச சொல்லியிருப்பேன். சந்திரசேகர் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுங்களேன். நீங்களும் மணப்பாறைன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ சொன்ன ஞாபகம். எங்கள் பயிற்றகத்தினுடைய துணைத் தலைவர் வி.ஆர். சந்திரசேகர் சொன்னார். சொல்லுங்க ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. சந்திரசேகர் வாங்க, அதை அன்மியூட் பண்ணிக்கங்க, மைக்க, பேசுங்க ஐயா. வணக்கம். பேசுங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வேறா சந்திரசேகர் பேசுறேன். நான் இப்ப தற்போது கோவையில் இருக்கிறேன். சரி சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. கோவையில் இருந்து நீங்க அவரோட எப்படி தொடர்பு, அதை சொல்லுங்க எனக்கு. ஐயா, நான் எப்படி தொடர்பு கொண்டேன்னா, தமிழ்ச்சங்கத்தில் ஒரு விழாவில் ஐயாவோட திருவள்ளுவர் தின விழா அழைப்பிதழ் வைத்திருந்தாரு. அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ்ச்சங்கத்தில் போயிருக்கும் போது நான் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த அழைப்பிதழில் எனக்கு மிகவும் கவர்ந்தது, முச்சந்தியில் முப்பால் முழக்கம் என்று போட்டிருந்தார்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. முச்சந்தியில் முப்பால் விளக்கம் என்பது எங்கும் நான் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறதே என்று அவர் எனக்கு தனியாக அழைப்பெல்லாம் கொடுக்கவில்லை. நான் ஒரு பார்வையாளராக அந்த தமிழ்ச்சங்க கூட்டத்தில் போயிருக்கும் பொழுது அந்த அழைப்பிதழை பார்த்து போனேன். போயிருக்கும் பொழுது அவருடன் நான் அறிமுகம் எல்லாம் படுத்தப்படவில்லை. அவர் பெரியார் படிமத்திலிருந்து, அதாவது மணப்பாறை பேருந்து நிலையம் அருகில் இருந்து ஊர்வலம் கிளம்புகிறது. நானும் கலந்து கொண்டேன். அவருக்கு முச்சந்தி முப்பால் விளக்கம் பார்க்கணும். அது இல்லாம திருக்குறள் ஒவ்வொருவரும் நிற்க சொல்லி, அந்த வீதியில் நிற்க சொல்லி திருக்குறளை சொல்லி புகழையும் சொல்ல சொல்கிறார். இது மிகவும் என்னை கவர்ந்த பொழுது என்னால் அது பொழுது கருத்தரங்க கூட்டத்திலும் போன அனைவரும் மேடை ஏறிய பொழுது திருக்குறளை கூற வேண்டும், நீங்கள் தமிழிலே உரையாற்ற வேண்டும் என்று கூறினார்கள். நான் பார்வையாளராகத்தான் போயிருந்தேன். அவர்கள் சென்ற பிறகு எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமா இருந்தது. தமிழும் குரலும் ஒலித்த ஒரு மேடை நான் இது போன்று பார்த்ததில்லை. தமிழ் ஒலிக்கும் இல்ல குரல் ஒலிக்கும், தமிழ் ஒலிக்காது. ஆனால் இங்கு தமிழும் குரலும் ஒலிக்குவது மிகவும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. எனவே நான் என்ன செய்தேன், நான் அடுத்த நாளே அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஐயா, தங்களது நிகழ்ச்சிக்கு வந்தேன், மிக்க மகிழ்ச்சி என்று. அன்றிலிருந்து அவரை தொடர்பு கொண்டிருக்கிறேன். அது முதல் ஐயாவை ஆசான் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர் ஆசானுக்கு மேல திருவள்ளுவர் திருக்குறளையும் திருக்குறளே நெறி தமிழே குறி என்று அந்த இரட்டை வார்த்தை, திருக்குறள் போல் அவர் இரட்டை வார்த்தை கூறுவது மிகவும் என ஆழ பதிந்து விட்டது. என் வீட்டின் முகப்பிலே குறளையும் வேளா அவர்கள் கூறினார்கள், குறள் நம் மறை என்று. அதுபோல் நான் எழுதி வைத்திருந்தேன். ஐயா ஒரு முறை வந்த பொழுது, ஐயா, மறை என்றால் மறையும் சொல், நீங்கள் குறளை நெறி நம் நெறி என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அதை இரும்பு கலவில் பொருத்தி இருந்ததை குறள் நம் மறை என்பதை குறள் நம் நெறி என்று மாற்றினேன். ஐயா தான் எனக்கு மிகவும் அப்பொழுது எனக்கு குறள் நெறியில் வாழச் சொல்வதும் அவர்தான், குறள் நெறியை கற்றுக் கொடுப்பதும் அவர்தான். குறளே திருவள்ளுவராக எனக்கு கண்முன் தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நான் என்றும் தலைவராக ஏற்றுக்கொள்வதை விட என் வாழ்நாள் ஆசானாக தான் போட்டிருக்கிறேன். அவருடைய தோல்வி எனக்கு அப்படித்தான் கிடைத்தது. அன்று முதல் இன்று வரை அவர் திருக்குறள் விழாவுக்கு அழைக்க வேண்டும் என்பதே இல்லை. நீங்கள் தை திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் என்றாலே
யாரையும் கேட்க வேண்டாம், நீங்கள் மணப்பாறை வந்தாலே போதும், ஐயாவின் விழாவில் கலந்து கொள்ளலாம். நன்கு திருக்குறளையும் தமிழையும் நன்கு கேட்கலாம், நுகரலாம், சுவாசிக்கலாம். அந்த அளவுக்கு ஐயா எண்ணியாங்கு எய்துவே எண்ணியார் திண்ணியராக பெரிய அந்த உறுதியில், மன உறுதியில் ஐயா என்றும் இன்னும் கலைத்திருந்தீர்கள். நான் 3 முறை 3 பேர்களுக்கு விருது பரிந்துரைக்கிறேன். அதாவது முதலில் ஜாதி மதமற்றவர் என்று வேலூரில் ஒருத்தர் சான்றிதழ் வாங்கினார். அவருக்கு ஐயா சொன்னேன், ஐயா இவருக்கு ஒரு கொடுக்கலாமே என்றேன். பிறப்பொக்கம் என்று சொல்லியிருக்கார் வள்ளுவர், அவருக்கு கொடுக்காமலா அப்படின்று அவருக்கு ஒரு விருது கொடுத்தார். அதே போல் விபத்தில் ஒருவர் இறந்து விட்டார், செல்வராஜ் என்பவர். உடற்குறையாக அவர் உறுப்புகளை எல்லாம் கொடையாக கொடுத்தார்கள். அவருக்கு நான் பரிந்துரைத்தேன், அவருக்கும் விருது கொடுத்தார் சென்ற ஆண்டு. அதுக்கு அடுத்த ஆண்டு கும்பகோணம் மலையப்பநல்லூரில் இளங்கோவன் என்பவர் திருவள்ளுவர் உருவத்தை நெற்பயிலே வைத்து வைத்தார். 50க்கு 40 வடிவில், 50 அடி நீளம், 40 அடி உயரம். இந்த அளவிலே அவர் திருவள்ளுவர் உருவத்தை நெற்பயிலே வைத்தவர். ஐயாவையும் அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போய் காமித்து அவருக்கும் சென்ற ஆண்டு விருது வழங்கினார். இந்த ஆண்டு தானியிலே குரல் எழுதி வைத்திருப்பவர் ஐயாவை சொன்னேன், ஐயா பரிந்துரைத்தார், அவருக்கும் விருது வழங்கினார். இது போன்று குரல் வளர்ப்பவர்களுக்கும் குரல் நெறியில் செல்பவர்களுக்கும் ஐயா விருது கொடுப்பதை மித்த மகிழ்ச்சியோடு கொடுப்பார். அதை கடமையாக கொண்டுள்ளார். நம்ம கூறினால் அதற்குரிய ஒரு விவரங்களை வாங்கிவிட்டு தான் ஐயா தேர்ந்தெடுப்பார். சொன்னவுடன் ஏற்றுக்கொள்வார் என்றால் தெரியாது, ஆனால் அதை ஆய்வு செய்த பிறகுதான் ஐயாவும் ஏற்றுக்கொள்வார். அந்த வழியில் ஐயாவை தலைவராக கொண்ட திருக்குறள் பயிற்றகத்தில் நான் துணை தலைவராக இருக்கிறேனே ஒழிய ஐயாவின் கீழ் தான் பணிபுரிகிறேன். ஐயா இந்த அளவுக்கு போதும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, வணக்கம். அருமை அருமை. சந்திரசேகர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்ப இவர் ஒரு புதிய கருத்து சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே முச்சந்தியில் நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னா கூட, முச்சந்தியில் முப்பால் நாவை சிவமையா அவர்களே, இந்த மலர் 38ஆம் ஆண்டு விழா மலரினுடைய தலைப்பே பொருண்மையே, முப்பாலில் முப்பொருள், முச்சந்தியில் முப்பால் என்கிற நீங்க அந்த நிகழ்ச்சி நடத்துனீங்கல்ல, அதை பற்றி ஒரு 2 பக்கங்கள் அல்லது 3 பக்கங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதுங்க. அதையும் உடனடியா அனுப்புங்க. ஏன்னா மலர் முடியும் தருவாயில் உள்ளது. உங்கள் பாடலும் இடம்பெறும், உங்கள் கட்டுரையும் இடம்பெறும். தமிழே குறி, குரலே நெறி என்கிற உங்கள் இரட்டை பொன்மொழிகளும் நன்மொழிகளாக அனைவர் நெஞ்சிலும் பதியட்டுமே. அதான் அன்பு வேண்டுகோள். திலகவதி நாம் சரியாக முடிக்கணும். இன்னொரு 15 மணித்துளி இருக்கு. ஆளுக்கு சில மணித்துளிகள். எல்லாரும் குறைவா பேசணும், அதனால நிறைய பேர் பேச வைக்கலாம். திலகவதி அவர்கள் வாங்க. ஏன்னா இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்திய பெருமை திலகவதியாருக்கு உண்டு. பாருங்கள், பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ண போட்டனே. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஐயாவுடைய உரை மிக மிக, அதாவது நம்ம மயிலை தமிழ் சங்கத்துக்கே ஒரு பெருமை. உரையில சுருக்கமா நான் ஒண்ணு சொல்ல விரும்புவது என்னன்னா, நிறைய கருத்தரங்கம், மாநாடு இதெல்லாம் விட எளிய மனிதர்களுக்கு, மாணவர்களுக்கு திருக்குறளை கொண்டு சென்ற பெருமைக்குரியவராக ஐயா இருக்காங்க. அவருடைய இல்லத்துக்கு பேரு திருக்குறள் இல்லம். அடுத்து நான் ஐயா எழுச்சி மிக்க உரைங்க. எங்களுக்கு எல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இந்த அகவையில ஐயா நான் சொல்லுவேங்க, அவங்க குடும்பமே, அவங்க பையன், மனைவி, மருமகள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதுல இன்னொரு இது, இன்னைக்கு சௌமா ராஜரத்ன ஐயா எல்லாம் வரல. அவர் அந்த மணப்பாறையே அவருக்கு உறுதுணையாக இருக்கிறத நான் பார்த்தேன். மணப்பாறை முறுக்குக்கு உடையது என்றால், இப்ப நாவை சிவத்தையும் முறுக்குக்கு சொல்றது திருக்குறள் அப்படின்னு சொன்னா நாவை சிவம். அவரு கால்படாத இடங்களே இல்ல. சிறிய கிராமத்துல இருந்து உலக நாடுகள் வரைக்கும் ஐயா போயிருக்காங்க. அப்படியே தள்ளாடிட்டு பணி செய்யறத பாக்குறப்ப நான் சொல்லுவேன், ஐயா நீங்க துணை இல்லாம போகக்கூடாது, நீங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும். எங்களுக்கு ஒரு வங்கியில லாக்கர்ல இருக்கிற மாதிரி நீங்க உங்க உடவை பார்த்துன்னு அடிக்கடி ஐயாட்ட பேசுவேன். அடிக்கடி திருச்சிக்கு வந்துருவாங்க. இங்க மணப்பாறையில இருந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துருவாங்க. என்னை அன்போட அருமை மகளாக என்னை அழைத்து இலக்கிய சுடர் என்ற விருதினை கொடுத்தார்கள். வாழ்த்துக்கள். உங்களோட நாங்களும் இணைந்து பயணிக்கிறோங்க ஐயா. எங்களுக்கு இதன் மூலமாக, இந்த உரையின் மூலமாக நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த உரை எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஒரு நல்ல இதையும் கொடுத்தது.
மிக சிறப்பாக இருந்ததுங்க. ரொம்ப அருமை. அருமை. திலகவதி அவர்களே, சுருக்கமாக அதே நேரத்துல எதை சொல்ல வேண்டுமோ அதை அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்றபடி நான் மயிலை திருவள்ளுவர் ஒரு அங்கமாக விளங்குகிறவர் திலகவதி அவர்கள். அதே மாதிரி முத்துவேல் ஐயா அவர்கள் அருமையா முதல்ல சொன்னாங்க. இப்ப நமது ஒரே ஒரு செய்திங்க விட்டுட்டேங்க. சிலம்பம் சுதாகர் வந்திருக்காங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது, மறந்துட்டேன். திருக்குறளை சிலம்பத்தின் மூலமாக, ஓவியத்தின் மூலமாக கொடுக்கிறோம், நாட்டியத்தின் மூலமாக கொடுக்கிறோம். சிலம்பத்தின் மூலமாக எப்படி கொடுக்கலாங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஐயா கண்டிப்பா ஐயா செய்யோன் ஐயா நிச்சயமா நம்ம சிலம்பம் ஐயா அவர்களை அதை பத்தி சொல்லுவோம். அதுக்கு முன்னால நமது அதாவது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய மேனாள் ஆணையர், நம்ம சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் புத்தெழுச்சிக்கும் வித்தாக வேறாக விளங்குகிறவர் திருமதி NS பிரேமா அவர்கள் அப்படின்னு அக்கறையோட பல பேரை கூப்பிடுறாங்க. குறிப்பா சொன்னா இன்றைக்கு வட அமெரிக்காவில் உள்ள ஒரு அன்பரை, சுந்தரராஜன்கிற ஒரு அன்பரை இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க அவருக்கு இணையத்தில் தடங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். செய்யோன் சார், நீங்க ஆரம்பிங்கம்மா. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். நாவி சிவமையார் இன்னைக்கு பேசின பேச்சு உண்மையிலேயே அவங்க திலகவதி அம்மா சொன்ன மாதிரி அவ்வளவு எழுச்சி ஊட்டுறதா இருந்தது. இவ்வளவு பணிகள் அந்த ஒரு சின்ன முனிசிபல் ஏரியான்னு நினைக்கிறேன், மணப்பாறை அப்படிங்கிறது. அந்த மாணவர்களிடமும் பெரியவர்களிடமும் அத்தனை பேர்கிட்டயும் இவ்வளவு அழகா சமத்துவபுரம்லாம் எப்ப கட்டினது அன்னைக்கே திருக்குறள் எல்லாம் எழுதி, குறிஞ்சி பூ மலர்களை எல்லாம் எழுதி இப்படி எல்லாம் ஒரு இலக்கிய பணி ஆற்றுகிறவர்கள் இருக்கும்பொழுது தமிழ் எப்பவுமே ஒரு பீடு நடை போடுற அளவுக்கும் அது திருக்குறள் அதே மாதிரி நமக்கு அதுக்கான சிகரம் வச்ச மாதிரி அனைவர் மனதிலையும் நிக்கிற அளவுக்கும் நிச்சயமா எல்லாருமே பாடுபட்டு இருக்கோம். நம்ம கழகத்திலயும் எல்லாரும் நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் அந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணும்னு இன்னைக்கு சேலத்துல பாத்தீங்கன்னா மருத்துவர் ஒருத்தர் செல்வரங்கம் சொல்லிட்டு அவர் தினம் அந்த திருக்குறள் ஒரு குறள் போட்டு அவ்வளவு அழகா ஞாயிறு போட்டுறதும்னு வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. இப்படி எல்லாம் இன்னைக்கு எல்லா தளத்திலையும் திருக்குறளுக்கான ஒரு இது இருக்கு, அதுக்கான தகுதியும் அந்த பொதுமறைக்கு இருக்கு. அப்படின்னாலும் இத்தனை வயதிலும் இவ்வளவு அழகாக 40 வருடங்களுக்கு மேல அந்த ஊர்ல நீங்க சொன்ன மாதிரி கிராமத்திலையும் நகரத்திலும் கால்படாத இடமே இல்லை என்னும் அளவுக்கு இவ்வளவு எழுச்சியாக திருக்குறளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறதுக்கு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திருமணங்கள் எல்லாம் அந்த புத்தகம் எல்லாம் கொடுக்குற மாதிரி வழக்கறிஞர் தமிழ்மணி அவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் புத்தகத்தை தான் ஒவ்வொரு விழாலையும், ஒரு வீடு குடி போனாலும் ஒரு பிறந்த நாள் விழானாலும் அந்த திருக்குறள் புத்தகங்களை தான் வர்ற விருந்தினர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி. அதனால நிச்சயமா நீங்க நினைக்கிறபடிக்கு நடக்கும். உலக பொதுமறை நம்முடைய நாட்டிலும் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை நாடளவிலும் பெறும். இதை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற அனைத்து ஆன்றோர்களுக்கும் நீங்க திலகவதி அம்மாக்கு கொடுத்த மாதிரி அந்த ஒரு விருதுகள் எல்லாம் அனைவருக்கும் கிடைச்சு அவங்களையும் ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுல என்னுடைய பங்கா என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. சுதாகர், சிலம்பம் சுதாகர், உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் சுதாகரன் அவர்கள் நம் மயிலை திருவள்ளுவர் சங்கத்தில் ஆட்சிக்குழு அன்பராக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கிறாங்க. திலகவதி அம்மா ஒரு வேண்டுகோள் வச்சுட்டாங்க, இப்போ சிலம்பத்தின் வாயிலாக எப்படி திருக்குறளை கொண்டு போகலாம், அதுக்கு நம்மை இப்ப திலகவதி, முத்துவேல் ஐயா போன்றவர்கள் என்ன எப்படி பாடல்கள் வழியாகவா, அதை பத்திய தகவலை சிலம்பம் ஐயா டாக்டர் சுதாகர் அவர்களை நீங்களே சொல்லுங்களேன். என்ன எப்படி இருந்தா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா, நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க. அதனால நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுல நான் பங்கெடுக்கிறது தயாரா இருக்கேன். சிலம்ப சங்கத்தின் மூலமாக நிச்சயமாக என்னன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவோம். கண்டிப்பா. நான் சரியா சொன்னீங்க சுதாகரன், நன்றி. நாவை சிவம் ஐயா அவர்களுக்கு ஒரு தகவல். நாம என்ன பண்றோம், குறள் இசை
நாட்டிய நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம். ஒரு இன்னும் சொன்னா பார்வதி பாலசுப்ரமணியம் ஒரு பாடல் ஏற்றுனாங்க, எனக்கு அருமையான பாடல். ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் திருக்குறள் காதில் ஒலிக்கும், நாதன் திருவள்ளுவன் நாமம் நிலைக்கும் என்றும் நலம் தரும் சொல்லாலே ஞாலம் சிறக்கும், அந்த ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் திருக்குறள் காதில் ஒலிக்கும், காதில் ஒலிக்கும், காதில் ஒலிக்கும். இது பல்லவிதான், மிகப்பெரிய பாடல். 10 மணித்துளிகளுக்கு அருமையான நாட்டிய நிகழ்ச்சியை பார்வதி பாலசுப்ரமணியம் சுருதிலய வித்யாலயா என்ற நாட்டிய பள்ளியினுடைய இயக்குனர் ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகிற அந்த விழால அவர்களுடைய கலை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, திருக்குறள் பாடல்களை மையமிட்டு அரை மணி நேரம் ஆகும். அதுபோல சிலம்பமும் ஒரு முறை ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிலம்ப ஆட்டத்தின் வாயிலாக திருக்குறளை எந்த அளவுக்கு மக்கள் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாகுத நாம் அவர் சொன்ன மாதிரி சுதாகரன் ஐயா சொன்னது போல நிச்சயமாக வழிகாட்டுவோம். அவர் அதற்கு உரிய நெறிகளை செயலாக்கத்தில் கொண்டு வருவது பணி சுதாகரன் ஏற்றுக்கொள்வார்கள். சரி, என்னுடைய சார்பா எங்க சகோதரியார் திலகவதி அம்மையார் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அருமை அருமை அருமை, நன்றி சுதாகரன் அவர்களே. இப்ப முத்துவேல் ஐயா அவர்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க. அதுக்கு முன்னால கோபாலன் ஐயா அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு முத்துவேல் ஐயாவுக்கு வருவோம். கோபாலன், விரைவாக சுருக்கமாக. வணக்கம். நான் இது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து அவர் ஹைதராபாத்ல அல்லவா, சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து பேசுறவங்க திருக்குறள் அமைப்பு பத்தி பேசுறவங்கள நான் ஒரு கேள்வி மாத்திரம் கேட்பேன். இளைஞர்கள் எவ்வளவு தூரம் அதுல வந்து முயன்றிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அவங்கள வந்து நீங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு அந்த கேள்வியே கேட்க முடியாது. அவருடைய குறிக்கோளே அதுவா இருந்திருக்கு. ஸோ குறளுக்கு நிகரான நூல் ஏதும் இல்லை அப்படின்னு அவர் பாடினார். புலவர் நாவை சிவம் அவர்களுக்கு நிகராக ஊக்கம் அளிப்பவர் எவரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு ஊக்கம் விழுவது மாதிரி, அப்படியே நீங்க சொன்ன மாதிரி சொல்மழை, அவர் செயல் வீரர், சொல் வீரர், எல்லாமே என்ன வேணா சொல்லலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இந்த இடத்துல இன்னொரு தகவல், நாவை சிவம் ஐயா அவர்களுக்கு இந்த குறளுக்கு நிகரேதும் இல்லைங்கிற இதே பாடல்ல இன்னொரு பாடல் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம் மலர்ல. அது எந்த கவிஞர் எழுதினாங்கன்னு தெரியல, ஆனா அது வேற கவிதை, அது வேற இது வேற. ஆனால் இருவரும் ஒன்று போல நினைத்திருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி. அதனாலதான் அந்த பாடலை கேட்டேன். ஏற்கனவே ஒரு பாடல் எங்க மலர்ல இருக்குது, என்னுடைய திருக்குறள் அமுத மொழியிலேயே அதை கொண்டு வந்திருக்கிறோம். அது குறளுக்கு நிகரேது இல்லைன்னு யாரோ நமக்கு தெரிந்த அன்பர் தான் அந்த கவி, அது மெல்லிசை பாடல் தான். இப்ப முத்துவேல் ஐயா அவர்களே, உங்கள் கருத்தை பகிருங்கள். இன்னும் 2 மணித்துளிகள் தான் உள்ளன. 4, 6, 27, சொல்லுங்க. புலவர் நாவை சிவமையா அவர்களுடைய பணிகளில் அவர் குறிப்பிடாமல் விட்ட ஒரு பணி, அவர் தமிழ் திருமணங்களை நடத்தி வருகிறார். ஏனென்றால் நான் ஆட்சிமொழி ஆணையத்தில் உறுப்பினராக இருந்த பொழுது தலைமைச் செயலாக பணியாளர் பொன்னுசாமி, தம்பி பொன்னுசாமி என்பவருடைய திருமணத்தை ஐயா அவர்கள் தமிழ் திருமணமாக நடத்தினார். எனவே அவருடைய அழைப்புதலிலே நான் கண்டேன். அவரையும் எங்கள் அலுவலகத்திலே நான் சந்தித்தேன். இதை நான் தொடக்கத்தில் சொல்லாத காரணம், உங்களுடைய நேர நெருக்கடி காரணமாக நான் இதை சொல்லவில்லை. எனவே எப்பொழுதும் நான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தின் காரணமாக அவர் தமிழே குறி என்று சொல்வதற்கேற்ப தமிழருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நிகழ்வுகளும் தமிழோதித்தான் நடைபெற வேண்டும் என்பதை தலையாய கடமையாக கொண்டு தமிழர் வாழ்வியல் நிகழ்வுகளில் தமிழில் ஓதி திருமணத்தை நடத்தி வைப்பதிலே மிகச்சிறந்த புலவராக இருக்கிறார். எனவே திருக்குறளோடு செந்தமிழையும் பரப்புவதிலே சிறந்து விளங்கி இருக்கிற புலவர் நாவை சிவம் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அருமை முத்துவேலையா. அடுத்து டாக்டர் பாண்டியா வடிவு இருக்காங்களா? இருந்தா பேசுங்கம்மா. புதியவர்.
இணைந்திருக்கிறாங்க. டாக்டர் பாண்டிய வடிவு, அசோசியேட் ப்ரொஃபசர். வரீங்களா? இணையத்துல நிகழ்வுல வரீங்களாம்மா? உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல. இப்ப நிறைவா இரா வள்ளி, இரா வள்ளுவர் குரல் குடும்பம் பேசுங்க. உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுங்க. வள்ளுவர் குரல் குடும்பம் வாங்கம்மா. பேசுங்க. இல்ல நான் தான் வந்து அது ரொம்ப லேட்டா வந்துட்டேன் நானு. பரவாயில்ல, நீங்க ராஜேந்திரன் ஐயா லேட்டா வந்தா நாங்க பேச வைப்போம். ஏன்னா அது வள்ளுவர் குரல் குடும்பமாச்சே. இல்ல நாவை வரல. இல்ல நாவை சிவஐயா எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. நாங்க வந்து இதுல நம்ம திருச்சியில வந்து பூவை தயாபுரன் நிகழ்ச்சியில் தான் வந்து அவர் நடுவரா வந்தாங்க. இது இன்னைக்கு கேட்கணும், ஒவ்வொரு சங்கத்தையும் அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்னு நினைச்சேன். பட் ஒரு உறவினர்கள் வந்திருந்தாலும் வர முடியல. நீங்க முழுமையா கேட்கணும் ஐயா, அற்புதமா பேசினாரு. நான் கண்டிப்பா கேட்கறேன். ஏன்னா சொல்லிட்டாரு, அவர் சயின்டிஸ்டும் சொல்லிட்டாரு, அவர் எப்படி எல்லாம் பழைய இளைஞர்களை சேர்த்துட்டு கொண்டு போறாங்க, அவங்க நோக்கமே இளைஞர்கள் சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் 10 நிமிடமா இருந்தாலும் நான் உள்ள வந்து என்னதான் நடக்குதுன்னு பாத்துருன்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நான் சிவம் ஐயா அப்புறம் பேசுறேன். தெரியும் எனக்கு. அது பூவை தயாபுரனுடைய நிகழ்ச்சியில் தான் முதல்ல நான் பார்த்தேன். நான் ஐயா கொடுத்த நூல்லாம் கூட வீட்டுல இருக்கு. வணக்கம். நன்றிங்க. ராஜேந்திரன் ஐயா அவர்கள் லேட்டா வந்தாலும் நம்மளோட இணைந்ததுக்கு நன்றி. அடுத்து லக்ஷ்மி பிரியா, அவங்களையும் ஓரிரு வார்த்தைகள் சொல்றேன். அப்புறம் நம்ம நன்றி உரைதான். சரியாக இன்னைக்கு 8:30 முடிச்சிருவோம், நிறைவு செய்வோம். லக்ஷ்மி பிரியா, ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக் அண்ட் டாக். பேசுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. லக்ஷ்மி பிரியா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களை அறிமுகம் செய்து பேசுங்க. வணக்கம். என்னுடைய பேர் ஜே லட்சுமி பிரியா. நான் TNOUல PhD ஸ்காலர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. பாண்டியவடி மேடம் எனக்கு கைடு. ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்கள் வந்து நான் தெரிஞ்சு கொண்டேன் சார். இதுல நிறைய பேர் அறிமுகம் கிடைச்சிச்சு, நிறைய பேரை பாக்குறதுக்கான வாய்ப்பு, நிறைய தகவல்கள், சிலம்பத்தை பத்தி என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. தொடர்ந்து பங்கேடுங்க, பங்கேற்றா உங்க நல்லது. இப்ப நிறைவாக நன்றி நவில வருகிறார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வையாபுரி அவர்கள். வாருங்கள், நன்றியுரையை நவிலுங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், திருவள்ளுவர் தமிழ் சங்கம், இந்த 2 நிறுவனங்களும் இருந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே நிறுவியுள்ள திருக்குறள், இந்த திருவள்ளுவர் இருக்கையினுடைய சார்பாக இந்த ஒருங்கிணைக்கப்படுகிற பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளுடைய அந்த இணையம் சொல்லக்கூடிய அந்த இணையத்தினுடைய 10வது இந்த நிகழ்விலே உங்களை அனைவரும் சந்தித்து மகிழ்வதில் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு களம் அமைத்து கொடுத்தது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமிகு துணைவேந்தர் பேராசிரியர் சோ ஆறுமுகம் அவர்கள். அவர்களுக்கு இந்த இனிய நேரத்திலே நம் ஒத்துழைப்புகளை நல்கி வருகின்ற எமது பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு நிகழ்வில் கலந்து கொண்டு திருக்குறள் மணப்பாறை திருவள்ளுவர் பயிற்கத்தினுடைய திருக்குறள் பயிற்கத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி மிக சிறந்ததொரு உணர்வு பூர்வமான உரையை 35 நிமிடங்கள் மேலாக வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிகழ்வுல பெரியவர் குறிப்பிட்டது போன்று திருக்குறள் தொடர்பான நிகழ்வுகளில் இளைஞர்கள் எவ்வளவு பேர் கலந்து கொள்கிறார்கள் அல்லது இளைஞர்கள் எவ்வளவு பேர் பங்கெடுக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஐயா அவருடைய அந்த உரையை கேட்கின்ற பொழுது யாருக்காக திருக்குறளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர் அந்த குறிப்பு கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். அவருடைய உரை உணர்வு பூர்வமான ஒரு உரையாக இருந்தது. இவ்வாறான ஒரு சிறந்த உரையை வழங்கிய புலவர் நாவை சிவம் அவர்களுக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளுடைய இணையத்தின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வு முன்னதாக கலந்து கொண்டு
இந்த திருக்குறள் இலக்கினுடைய முக்கிய செயல்பாடுகளில் பங்கெடுத்து ஆலோசனை தந்து வழிகாட்டி வருகிற எமது தமிழியல் மற்றும் பண்பாட்டினுடைய பேராசிரியர் இயக்குனர் முனைவர் சு பாலசுப்ரமணிய அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கிய பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கும் திலகவதி அம்மையார் அவர்களுக்கும் இன்னும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கிய அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் எமது 2 நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்வை தொடர்ந்து அமைத்து சிறப்பாக வழிநடத்தி வருகிற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர் செயலர் கலைமாமணி முனைவர் சேவியன் ஐயா அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக இந்த நிகழ்வில் வலுவலி மூலமாகவும் புகழ்நூல் மூலமாகவும் அப்பொழுது வந்து வெளியேறி இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் 2 நிறுவனத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து லைன் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நன்றி திருமிகு பேராசிரியர் டாக்டர் எம் வையாபுரி அவர்களே. அன்பர்களே, வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்விலே தமிழே குறி குறளே நெறி என முழக்கமிட்ட நாவை சிவம் மணப்பாறை அன்பர்தான் நமக்கு இதுவரை நினைவு வந்தது. இனி அந்த நினைவு வராது. என்ன நினைவு வரும்? மணப்பாறை நாவை சிவம் அவர்கள் நம் மனத்தில் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருப்பார். அவர் இன்றைக்கு தைப்பூச திருநாள். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அதுல சொல்வாரு நிறைவான வரி என்ன வரும் தெரியுமா? பரசிவமே அணுவினுடைய ஒளி, அது சொல்லி கடைசியில நிறைவான பரசிவமேன்னு முடிப்பார். அதைத்தான் நாவை சிவமையா அவருடைய திருப்பெயர் தாங்கி இருக்கிறது. அதுவும் தைப்பூச திருநாள் அன்று நாவை சிவம், அதுவும் வள்ளலாருடைய பக்தர், அதுவும் வள்ளலாரு திருக்குறளை முதல் பயிற்றுவித்தவர் தமிழ்நாட்டுல. அவருடைய அண்ணன் வகுப்பு நடக்கிறார், அதுக்கப்புறம் இவர் போய் வகுப்பு நடத்தினார். திருக்குறளை முதல் ஒரு வகுப்பாக நடத்திய பெருமை வள்ளலாருக்கு உண்டு. அதுபோல முப்பாலை முச்சந்தியில் பரவலாக்கியவர் மணப்பாறை நாவை சிவம். இனிமேல் மணப்பாறை முறுக்கு நினைவுக்கு வராது ஐயா. உங்கள் முறுக்கு மீசை உள்ள நாவை சிவம் ஐயா அவர்கள் தான் நம் கண்முன் நிற்பார் என்று சொல்லி கற்பார் நெஞ்சில் நிற்பார். அதுபோல திருக்குறளை நினைப்பார் நெஞ்சில் என்றும் நிலையாக நிற்பார் மணப்பாறை நாவை சிவம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம். அதுபோல திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நாளும் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.